सीतापदे राम 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 राम। श्री राम नाम संगीतम की जय। गोपिका जय जानकी कांत स्मरण जय जय राम राम। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். என்னென்னா சீதா கல்யாணம் நம்ம பார்த்தோம். 4 பேருக்கு ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன 4 பேருக்கு விவாகம் நடந்தது நம்ம போன பகுதியில் பார்த்தோம். அன்றைக்கி இரவு கழிந்த பிறகு மகாமுனி விஸ்வாமுத்திரர் என்ன பண்ணார், அந்த ரகுகுல குமாரர்களான அந்த ராமர் லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களை ஏராளமான ஆசீர்வாத மொழிகளால் வாழ்த்தி விட்டு அந்த 2 மன்னர்களிடமும் விடைபெற்று கொண்டு ஜனக மகாராஜாவிடத்திலும் தசரத்திலையும் விடைபெற்று கொண்டு வடக்கில் உள்ள இமயமலையை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார். அவ்வளோதான். அத்தோட அவர் விஸ்வாமுத்திரர் எங்கேயும் வரமாட்டார். இந்த பாலகாண்டத்தோட பூர்த்தி அவர். இந்த பாலகாண்டத்தில் சீதா கல்யாணத்தோட, ஏன்னா பின்னாடி வரப்போகிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். எவ்வளோ அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க வேண்டாம். இந்த மங்களகரமான இந்த சீதா கல்யாணத்தோடு நாம் அந்த தியானத்திலே நாம் வடகிழக்கில் இமயமலையில் போய் உட்காந்து இந்த சீதா கல்யாண தியானத்தையே நம்ம பண்ணிட்டு இருப்போம், சீதாராமனே தியானம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சாரு. என்னவோ தெரியல, விஸ்வாமுத்திரர் கிளம்பிட்டார், வடக்கு திக்க நோக்கி கிளம்பிட்டார். அதராப்தியாம் யதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி ஆப்ருச்சய தௌச்ச ராஜானௌ ஜகாமுத்தர பர்வதம் ஆஷிர்பிஹி பூரயித்வாச்ச குமாரம்ச்ச சராகவான். பூரயித்வா நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணாராம், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாராமனுக்கு லக்ஷ்மண பரத சத்ருகுணர்களுக்கு பகவானுக்கே ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ரிஷிகள் அவங்களாம். விஸ்வாமித்திரர், வால்மீகி, அதான் சொல்கிறேன், விஷ்ணுவர் பலம் பிரவர்த்ததே. என்னுடைய ராமாயணத்தினால்தான் விஷ்ணுவுக்கே பலம் அதிகரித்து தான் அப்படி சொல்கிறார் வால்மீகி. ரிஷி இல்லையா அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்கிறார். ஆசிர்பிஹி பூரயித்வாச்ச குமாரம்ச்ச ச ராகவான்னு. சனாதனமான பரபிரம்மமாகிய ராமச்சந்திரமூர்த்திக்கு இயற்கையே ராமநாமம் இருக்கும்பொழுது, ஆனால் வசிஷ்டர் என்ன சொல்ல, நான் வச்சு தான் ராமநாமம் அவருக்கு வந்தது அப்படின்ற மாதிரி அங்கே காட்டுறாங்க பாருங்கள். ரிஷிகளுக்கு தான் அந்த அதிகாரம் ரிஷிகளுக்கு தான் இருக்குது. அதனால் ரிஷி புரோக்தமான கிரந்தங்கள் இதெல்லாம். அதான் ரிஷி புரோக்த சில மகான்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த ரிஷி புரோக்தமான கிரந்தங்கள்லாம் வந்து பிராமணரில் தவிர, அதாவது பூணூல் அணிவதற்கு தகுதியுள்ள அந்த 3 வர்ணத்தவர்களை தவிர மற்றவங்களுக்கு இந்த ரிஷி வாக்கியங்களை படிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம பிராமணர்கள் வாக்கால் கேட்டிருக்கேன். ஏன்னா இது வேதத்துக்கு சமமாக, வேதஸ்ய உபபிரமணார்த்தாய, வேதத்துக்கு வியாக்கியானமாக தான் இந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணமும் பாகவதமெல்லாம் வந்திருக்கு. பாருங்கள், ஸ்ட்ரை பாகவத அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. த்ரைக்கு பக்கத்துலேயே, த்ரைனா வேதம், வேதத்துக்கு பக்கத்துலேயே பாகவதத்தை போடுறார் பாகவத மகாத்மியத்தில் பார்த்தா. அப்போ வேதத்துக்கு துல்லியமானது இந்த பாகவதம் அப்படின்னும்பொழுது சில மகான்கள் சொல்கிறார் ஸ்திரீகளுக்கு அதிகாரம் கிடையாது,
பாகவதத்தை நேரடியாக படிக்கக்கூடாது, நாராயணியம் படிக்கலாம், பாகவதம் படிக்கக்கூடாது அப்படின்னு சில மகான்களுடைய அபிப்பிராயம். நான் சொன்னதில்லை, மகான்களுடைய அபிப்பிராயம். அப்படியேப்பட்ட அவ்வளவு வேதத்துக்கு துல்லியமானது அப்படின்னு இந்த பாகவதத்தை அந்தளவுக்கு உயர்வாக கொண்டாடுகின்றார்கள் மகாத்மாக்கள். அதே மாதிரி தான் ராமாயணம் நேரடியாக ரிஷிகளுடைய வாக்கியங்கள்ன்றதுனால நீங்கள் வேறு ஏதாவது படிக்கலாம், இல்லை சுந்தரகாண்டம் மட்டும் பாராயணம் பண்ணலாம், அப்படி வச்சுக்கலாமே தவிர ராமாயணம் ஃபுல்லாக பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதாவது 3 வர்ணத்தார்களுக்கு மட்டும் அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா வேதத்துக்கு சமமானது தர்ம கிரந்தன்றதுனால அப்படின்னு சில மகான்களுடைய அபிப்பிராயம். அப்படின்னா நமக்கு கொடுத்ததே இந்த பாகவதமும் ராமாயணம் தான். அதையும் படிக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம எங்கே தான் போகிறது? சில மகான்களுடைய அபிப்பிராயப்படுறான். இது மாதிரி நிறைய நம்ம இந்த தேடுதலில் இருக்கும்போது நிறைய இந்த பகவத் விஷயங்களில் தேடுதல் இருக்கும்போது இது மாதிரி நிறைய மகான்களை சந்திக்கிறக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அடியனுக்கு. எங்கெங்கெல்லாம் பகவான்களை பிரார்த்தனை பண்ணால் அந்த மகான்களை பகவான் காட்டி கொடுப்பான். அந்த மகானிடத்தில் போய் நம்ம பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் கேட்க என்ன ஆகுதுன்னா அங்கே சில அபிப்பிராயங்கள்லாம் வெளிப்படும், நிறைய விஷயம் வெளிப்படும் அந்த மகான்களத்தில். இப்போ அயோத்தியா மண்டபத்திலாம் நிறைய பாகவதம், எவ்வளோ பாகவதம் எவ்வளோ ராமாயணம் பா. அந்த அஸ்வமேத மண்டபம் இருக்குது அயோத்தியா அஸ்வமேதம், அங்கே தான் விருப்பம் ஒரு டைமில். அப்போ எப்போத்தாலும் வேத பாராயணம் நடந்துன்னு இருக்கும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் நடந்துன்னு இருக்கும், எதனா ஒரு யாகங்கள் நடந்துன்னு இருக்கும், ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறமா ஜபங்கள் ஜபிச்சுன்னு இருப்பாங்க, எதனா ஒன்று நடந்துன்னு இருக்கும். அங்கே போனாவே அங்கே அவ்வளோ சாநித்தியமாக இருக்கும் அந்த அயோத்தியா மண்டபம். அந்த இடத்துல மயிலாப்பூரில் ராமகிருஷ்ண மடத்தில் நிறைய விஷயங்கள் அரங்கேற்றமாகும். அதெல்லாம் பார்த்து கபாலீஸ்வரர் கோயிலில் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட திருவொற்றியூர் வடிவடியம்மன் கோயிலில் போனால் அங்கே மகாபாரதம்லாம் அப்படி நடக்கும். மகாபாரதம் அவ்வளோ உற்சவமாக மகாபாரதம் கேட்கறதுக்குன்னே பெரியவங்களாம் வந்து உட்காந்து இருப்பாங்க. அப்படி மகாபாரதம் காலக்ஷேபம் அப்படி நடக்கும். வெறும் மணலாக தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்படி உட்காந்து ஆனந்தமாக மகாபாரதம்லாம் போய் கேட்போம். போய் கேட்டிருக்கோம் வடிவடியம்மன் கோயிலில், திருவொற்றியூர் வடிவடியம்மன் கோயிலாண்ட. அங்கே தானே தியாகராஜ சுவாமிகள் இருக்கார், அங்கே தானே மகிழ மரம் இருக்குது, அங்கே தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பிரத்யட்சமானது. அங்கே சத்தியம் பண்ணி கொடுத்தார் இல்லையா? அப்போ தான் சிவபெருமானியே தூதாமிச்சார் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த மகிழ மரம்லாம் இன்னைக்கு கூட இருக்குது அந்த இடம்லாம். ஸோ அது மாதிரி அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போய் மகான்களோட பழகிற பாக்கியம் கிடைச்சதுனால, நிறைய சாதுக்களோட பழகிற பாக்கியம் கிடைச்சதுனால கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். கிராமங்களுக்கெல்லாம் அடியன் போய் அங்கெல்லாம் பாகவதம் போய் கேட்டு, மகாபாரதம் போய் கேட்டு, ராமாயணம் கேட்டு, கூத்துலாம் போய் அதெல்லாம் போய் நேரில் பார்த்து, அதெல்லாம் அந்த ஒரு அனுபவம், தனி அனுபவம். அது களிமண்ணும் அழகாக களிமண்ணும் வீட்டை மறந்துடணும். நேராக இது மாதிரி கிராமமாக எங்கெங்கெல்லாம் உற்சவம் நடக்குதோ அது மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் இந்த பாரதம் ராமாயணம் இதெல்லாம் போய் கேட்கணும். கேட்டுட்டோம்னா ஆனந்தமாக இருக்கும். வேறு எதுவுமே வேணாம், அதுவே நம்மளுக்கு அந்த பேரானந்தத்தை கொடுக்கும். அப்படி அப்படியேப்பட்ட இந்த விஸ்வாமித்திரர் எதுக்கு சொல்ல வந்தேன் இப்போ? விஸ்வாமித்திர வசிஷ்டர் இவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குதான். அதாவது என்னென்னா, ராமாயணத்தை வந்து சீதாராமனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், தெய்வ திருமணங்கள் இல்லையா, இதெல்லாம் தெய்வ திருமணம் இல்லையா, அதை நடத்தி வைக்கிற விஸ்வாமித்திரர் அன்றைக்கி ராத்திரி இருந்துட்டு காலைல கிளம்பி போகிறார் வடக்கு திக்கு நோக்கி. அங்கே யார் இருக்கா வடக்கு திக்கில்? கௌசிகி நதி ஓடுறா, தன்னுடைய அக்கா. அந்த அக்காவோடு போய் பேசின்னு இருப்பார். அந்த இயற்கையாக நதியாக ஓடுறாலாம் உலக சேமத்துக்காக. விஸ்வாமித்திரன்ற பேரே உலகத்துக்கு நண்பனா. இவர் எல்லாருக்கும் நலன் புரியுது தான், இவருக்குன்னு சுயநலம் ஒன்றுமே கிடையாது. அப்படியேப்பட்ட பிரம்ம ரிஷி பதவி அடைஞ்சது எதுக்காக? உலக நன்மைக்கு, உலகத்துக்கு சேவை செய்யறதுக்காக, பகவானுக்கு சேவை செய்வதற்காக தான், உலக நன்மைக்காக தான் இவங்களாம் சஞ்சாரம் பண்ணுறதே, சாதுக்கள்லாம். இப்போ வந்து இவருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை, ஒரு கையை அப்படி தட்டிட்டு போயினேன். இவர் வந்து என்னன்னா, இவருக்கு என்ன பெரிய லாபம்னு அப்படியே கோடியாக கொண்டு போகிறதுக்காக வந்த மாதிரி ராமலக்ஷ்மணன் அழைச்சிட்டு போய் அந்த யாகம் நடத்திருந்தாலும் என்ன லாபம் இருக்குது? உலகக்ஷேமம், லோகக்ஷேமம் தான், அவ்வளோதான், வேறு ஒரு லாபம் கிடையாது. இப்போ வந்து ராமர் சீதை கல்யாணம் பண்ணி வச்சார், அகலே சாபம் மோட்சம் பண்ணார், மாரிசுபாக வதம் பண்ணார், என்ன ஒரு கோடி ரூபாய் எடுத்து போயிட்டார். அதனால் இவருக்கு எல்லாம் தேவரெல்லாம் வந்து கோடியாக கொட்டி கொடுத்தாங்களா? ஒன்றுமே இல்லை.
அப்படியே கையை வீசின்னு போயினேன்ட்டார். அவ்வளோதான். நேராக இப்போ இமயமலைக்கு போயிடுவார். போய் தவம் பண்ணுவார். தவம் பண்ணி மறுபடியும் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா இவரால் எதனா உலகத்துக்கு ஆக வேண்டியது இருந்தால் மறுபடியும் கிளம்பி வருவாங்க. இவங்களாம் மகான்கள் தானே. இவங்களாம் அதுக்குன்னே அழைக்கிறார்களே. இவங்களெல்லாம் நிரந்தரமாக ஆயுஷ் பகவான் தீர்க்காயுஷாக கொடுத்துருவான். ஆமாம், இவங்களால் உலகத்துக்கு நிறைய பேருக்கு ஆக வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு தீர்க்காயுஷை கொடுத்துருவான் பகவான். வசிஷ்டர் விஸ்வாமித்திரலாம் தீர்க்காயுஷாக வாழக்கூடியவர்கள். எத்தனையோ ராஜாக்களை பார்த்துட்டாங்க. சூரிய வம்சத்து ராஜாக்களும் பார்த்தாச்சு, சந்திர வம்ச ராஜாக்களையும் பார்த்தாச்சு இவங்களாம். ஆனால் அந்த ராஜாக்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த விஸ்வாமித்திர வசிஷ்டர் இவங்க மட்டும் போக மாட்டாங்க. அகஸ்தியர்லாம் இவங்களாம் நிரந்தரமாக உலகத்துக்காக வாழக்கூடியவர்கள். அப்படியேப்பட்ட அன்றைக்கி ராத்திரி தங்கிட்டு காலைல கிளம்பி போகிறாரா எல்லாங்களும் சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் போன உடனே விஸ்வாமித்ரே கதே ராஜா வைதேகம் மிதிலாதிபம் ஆப்ருச்சியாத ஜகாமாஷு ராஜா தசரதபுரிம் கச்சந்தம் தம் து ராஜானம் அன்பகச்சன் நராதிபக. விஸ்வாமித்திரர் போனவனே ஜனகர் இடத்துல தசரத மன்னர் விடைபெற்று கொண்டு அயோத்தியை நோக்கி விரைவாக சென்றார். தன் பட்டணத்திற்கு செல்லும் அவரை சிறிது தூரம் வரை விதேக மன்னர் பின்தொடர்ந்து சென்றார். என்னதான் இருந்தாலும் பெண்ணை டக்குன்னு பிரிஞ்சிருக்க முடியுமா? கொஞ்சம் தொலைவு பின்தொடர்ந்து தான் வருவாங்க. அப்படியேப்பட்ட ஜனக மகாராஜா தசரதர் நல்லா காப்பாற்றுவார். அப்படியேப்பட்ட சக்கரவர்த்தி அவர் எந்த சந்தேகம் இல்லை, சந்தோஷமாக காப்பாற்றுவார். நல்ல சரியான குடும்பத்தில் போய் வாக்கப்பட்டிருக்கா. ஆனால் என்னதான் இருந்தாலும் பெண்ணை திடீர்னு பிரிஞ்சிருக்கணும்னா கஷ்டம் தானே. அதனால் பின்தொடர்ந்து கொஞ்சம் தொலைவு வராரு. அந்த பெண்ணுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சேதிக்கு ஊர்மலைக்கெல்லாம் மாண்டே சுட்டுக்குத்திலாம் அவங்களுக்கெல்லாம் வழி அனுப்புறதுக்காக கொஞ்சம் தொலைவு அது ஒரு முறை. அப்படி போகிறாங்கன்னா ஒரு விருந்தினர் போகிறாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் தொலைவு வரணும். கொஞ்சம் தொலைவு அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். அதெல்லாம் ஒரு முறை, அதெல்லாம் ஒரு தர்மம். அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறார். அதனால் கொஞ்சம் தொலைவு வரார் விதேக மன்னர். அப்புறமா பெண்களை கணவர்களுடன் அனுப்பி வைக்கும்போது ஜனக மன்னர் என்ன பண்ணாருன்னா ஏராளமான ஸ்ரீதனம்லாம் கொடுத்தாராம். பல லட்சக்கணக்கான பசுக்களையும் சிறந்த கம்பளிகளையும் கோடிக்கணக்கான வெண்பட்ட ஆடைகளையும் தெய்வீக வடிவுடைய நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானை, குதிரை, தேர், காலாட்பாடிகளையும் அதே சமயத்தில் வேலைக்காரிகள்லாம் ஆண் பெண் வேலைக்காரிகள்லாம் பணியாளர்கள்லாம் கன்னிகையின் பிதாவான ஜனக மகாராஜா அவர்களுக்கு ஸ்ரீதனமாக கொடுத்தார். யாருக்கு? ராமருக்கு. வெள்ளி, தங்கம், முத்து, பவழம் முதலியவற்றை மிக மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தார். அதராஜா விதேகானாம் ததோ கன்யாதனம் பகு கவாம் சதசஹஸ்ராணி பகூனி மிதிலேஸ்வரः கம்பலானாம் ச முக்கியானாம் சௌமகோடி அம்பராணி ச ஹஸ்திய அஸ்பரத பாதாதம் திவ்யரூபம் ஸ்வலங்கிருதம் ததோ கன்யா பிதா தாசம் அனுத்தமம் ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ருமஸ்ய ச ததோ பரம சம்ஹ்ருஷ்டः கன்யாதனம் அனுத்தமம் தத்வா பகுதனம் ராஜா சமனுஜாப்ய பார்த்திவம் பிரவிவேஷஸ்வ நிலையும் மிதிலேஸ்வரः. இப்படி வெள்ளி, தங்கம், முத்து, பவழம் முதலியவர்களையும் மிக மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தாராம். ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய முக்தானாம் பித்ருமஸ்ய ச ததோ பரம சம்ஹ்ருஷ்டः கன்யாதனம் அனுத்தமம் தத்வா பகுதனம் ராஜா சமனுஜாப்ய பார்த்திவம் பிரவிவேஷஸ்வ நிலையும் மிதிலேஸ்வரः. ஏராளமான பொருள்களை கொடுத்து தசரதரை வழி அனுப்பிவிட்டு அந்த மிதிலை மன்னர் மிதிலையில் தன் அரண்மனைக்குள்ள பிரவேசித்தாராம். அயோத்தியாதிபதியாகிய அந்த தசரத சக்கரவர்த்தி அதிகமாக புகழ் கொண்ட புத்திரர்களுடன் எல்லா முனிவர்களையும் முன்வரிசையில் நிறுத்தி சேனை பரிவாரங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார். ராஜாப்யயோத்தியாதிபதி சக புத்திரைர் மகாத்மபிஹி ரிஷின் சர்வானு புரஸ்கிருத்ய ஜகாம சபலானுகः கச்சந்தம் தம் நரவ்யாக்ரம் சர்ஷி சங்கம் சராகவம் கோராஸ்ம பக்ஷினோ வாச்சோ வியாஹரந்தி சமந்ததः. அந்த சமயம் அப்படி வழியில் போய் கொண்டிருக்கும் போது முனிவர் கூட்டத்துடனும் ராகவனுடனும்
சென்று கொண்டிருந்த தசரதரை நாலா பக்கங்களிலிருந்தும் கோரமான ஒலிகளை எழுப்பி பறவைகள்லாம் எச்சரித்தன. கோரமான ஒலிகளை எழுப்பி பறவைகள் எச்சரித்தனான். பறவைகள்லாம் அப்படி கத்துறதான். என்னவோ ஒரு அசுபகணம், அசுப சகுனங்கள் அப்படி எழுப்புறது. அந்த ஒலிகளை எழுப்பி பறவைகள்லாம் எச்சரித்தன. பூமியில் சஞ்சரிக்கும் விலங்குகள்லாம் வளமாகவே சென்றன. கச்சந்தம் தம் நரவ்யாக்கிரம் சஷ்ய சங்கம் ச ராகவம் கோராஸ்ம பக்ஷினோ வாச்சோ வியாஹரந்தி சமந்ததः பௌமாஸ்சைவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதட்சிணம். அந்த மிருகம் இதெல்லாம் பார்த்துட்டு தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரை பார்த்து கேட்குறாரு. பறவைகள்லாம் பயங்கரமாக அமங்கலமாக கூவுகின்றது, விலங்குகள்லாம் பார்த்தா வளமாக சுற்றி வருகின்றன, என்னுடைய மனம் நடுங்குகிறது, மார்பு படபடக்கிறது. இது எதனால் எனக்கு தெரியலையே. விலங்குகள்லாம் வளமாக செல்கின்றனவே, பறவைகள்லாம் பார்த்தா பயங்கரமாக அமங்கலமாக கூவுகின்றது. இது என்ன இது? அமங்கலமான கூவுகின்றன, விலங்குகள்லாம் பார்த்தா வளமாக செல்கின்றன, என்னுடைய மனமெல்லாம் நடுங்குகிறது, மார்பு படபடக்கிறது. இது எதனாலும் கேட்குறார். மன்னர் தசரதனுடைய இந்த பேச்சை கேட்டவுடனே மகாமுனிவராகிய வசிஷ்ட மகரிஷி ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார். இதற்கு இந்த சகுனங்களுக்கு என்ன பலன் என்பதை கேளுங்கள். தான் திருஷ்பா ராஜசாத்தூலோ வசிஷ்டம் பர்யபுருச்சத அசௌமியா பக்ஷினோ கோரா மிருகாஸ்சாபி பிரதட்சிணாக கிமிதம் ஹிருதயோத்கம்பி மனோ மம விஷீததி ராஜ்ஞோ தசரதஸ்யைதத் ஸ்ருத்வா வாக்கிய மகான் ரிஷிः உவாச்ச மதுராம் வாணிம் சூயதாமஸ்ய யத்பலம் உபஸ்திதம் பயம் கோரம் திவ்யம் பக்ஷிமுகாச்சுதம் மிருகா பிரசமயந்தியேதே சந்தாபஸ்த்யஜ்யதாமயம் தேஷாம் சம்பததாம் தத்ர வாயுः பிராதுர்பபூவः கம்பயன் மேதினிம் சர்வாம் பாதயம்ச்ச மகாத்ருமான் தமசா சம்பிரதர் சூர்யः சர்வாண பிரபுபுருந்திஷः பஸ்மணா சாவிரதம் சர்வம் சம்மூடமிவ தத்பலம் வசிஷ்டரச்சயश्चान्ये ராஜா ச சசுதஸ்ததா ச சம்ஞா இவ தத்ராசன் சர்வமன்யத் விசேதனம் தஸ்மின் தமசி கோரே து பஸ்மச்சன்னேவ சா சமூஹ ததர்ஷ பீமசங்காசம் ஜடாமண்டலதாரிணம் பார்கவம் ஜாமதக்யம் தம் ராஜராஜ விமர்த்தினம் கைலாசமிவ துர்தர்ஷம் காலாக்னிமிவ துத்சகம் ஜலந்தமிவ தேஜோபிः துர்நிரீக்ஷ்யம் பிரதக்ஜனைः ஸ்கந்தே சாசாத்ய பரசும் தனுர்வித்யுத்கணோபமம் பிரகிருஹ்ய சரமுக்கியம் ச திரிபுரக்னம் யதாஹரம். அதாவது மன்னர் தசரதன் இந்த பேச்சை கேட்டு மகாமுனிவர் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார். இதற்கு இந்த சகுனங்களுக்கு என்ன பலன் என்பதை கேளுங்கள். பறவைகளின் ஒலி குறிப்பிலிருந்து தெய்வ சங்கல்பத்தின்படி பயங்கரமான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்றும் விலங்குகளின் நடவடிக்கையிலிருந்து அந்த அபாயம் நீங்கிவிடும் என்றும் புலப்படுகிறது. எனவே நீங்கள் மனக்கலக்கத்தை விட்டுவிடுங்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பூமியை நடுங்கச் செய்து கொண்டு பெரிய பெரிய மரங்களை கீழே சாய்த்து கொண்டும் கட்டுக்கடங்காத பேய் காற்று அங்கே ஏற்பட்டது. என்ன ஆச்சரியம்! சூரியன் இருளால் மறைக்கப்பட்டான். திசைகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டன. அந்த படைகள் எல்லாம் புழுதியால் சூழப்பட்டு பெரும் காற்றால் மறைக்கப்பட்டதாயிற்று. வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் மன்னரும் அவருடைய புதல்வர்களும் மட்டுமே வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் மன்னராக தசரதரும் அவருடைய புதல்வர்களாகிய ராமலக்ஷ்மண வரதர் சத்ருக்களும் மட்டுமே அங்கே சுய உணர்வோடு இருந்தார்கள். மற்றவை எல்லாம் சுயநினைவு இழந்து கீழே விழுந்தன. எல்லாம் சுயநினைவு இழந்து மூச்சடைந்து விழுந்துட்டாங்க. பயங்கரமான அந்த இருளில் சாம்பல் பூசப்பட்ட அந்த படை பயங்கரமான தோற்றத்துடன் ஜடாமுடி தரித்து அரச குலத்தை அழிப்பவரான சத்திரியருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட பிராமண தர்மத்தை ரட்சிப்பவரான அப்படியேப்பட்ட பரசுராமர், அரசு குலத்தை அழிப்பவரான பிருகுவம்ச தோன்றல் ஜமதக்னியின் குமாரரை பார்த்தது. ஜமதகுமாரான பரசுராமரை பார்த்தது. எல்லா ஜனங்களும்
கைலாச மலை போல எதிர்கொள்ள முடியாதவர், கைலாச மலை போல மகா பயங்கரமாக இருக்காராம், அப்படி தார்த்தியாக இருக்கிறாராம். கால அக்னியை போல பொறுக்க முடியாதவர், கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல தேஜஸின் பேரொழியால் எப்படி இருக்கிறாராம், கொழுந்து விட்டெறியும் நெருப்பு மாதிரி அப்படி பிரகாசிக்கிறாராம் தேஜஸ்னால. அந்த யார், பரசுராமர். நெருப்பை போல தேஜஸின் பேரொழியால் பாமர ஜனங்களால் கண்ணால் பார்க்க ஒண்ணாதவர், தோளில் கோடாரி மற்றும் மின்னல் கூட்டம் போல பளிரிடும் வில், திரிபுரங்களை எரிப்பதற்காக புறப்பட்ட பரமசிவன் போல கையில் சக்தி மிக்க அம்பு, இவ்வாறு பயங்கரமான தோற்றம் கொண்டு கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல ஜொலிக்கும் அவரை பார்த்ததும் மந்திர ஜப ஹோமத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்களான வசிஷ்டர் முதலான அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் தமக்குள் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். ஆஹா, பரசுராமர் வந்திருக்கார், அவருக்கு பூஜைகள் பண்ணோம். உடனே எங்கே பூர்ண கும்பம் எங்கே அந்த அர்க்கியம் பாத்தியம்லாம் எத்தனை கொண்டு வா, உடனே போய் அவருக்கு பூஜை பண்ணணும், அப்படி எதிர்கொண்டு அழைக்கணும்னு சொல்லிட்டு உடனே வசிஷ்டர்லாம் போகிறாங்க. தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதால், அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப கோபமும் வராது. தன் தந்தை கொல்லப்பட்டது, ஜமதக்னி முனிவர் கொல்லப்பட்டதுனால, கார்த்த வெறியாச்சுனால, அதனால் அந்த பழிக்கு பழி வாங்கி கொண்டு இருக்கும் இவர் சத்திரியரின், அதனால் 21 தடவை சத்திரியர்களை தலைமுறையாக வதம் பண்ணுறார். பிராமணர்களை எதிர்க்கின்ற சத்திரியர்களை எல்லாரையும் வதம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட பிராமண துரோகம் செய்யக்கூடிய சத்திரியர்கள் ஆகிய அப்படிப்பட்ட கார்த்த வீரியர்ஜன் முதலானவர்களை வதம் செய்தவர் அப்படிப்பட்ட பரசுராமர். தன்னுடைய தந்தை ஜமதக்னி முனிவர் கொல்லப்பட்டதுனால பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கும் இவர் சத்திரியரை, அதுவும் தசரதரின் குடும்பத்தினரை கொல்வதற்காக வந்திருக்கிறாரோ என்னவோ. முன்பே இவர் சத்திரியர்களை வதம் செய்து கோபத்தை ஒழித்து விட்டவர், சத்திரியர்களிடத்தில் உள்ள வெறுப்பையும் விட்டுவிட்டவர். மறுபடியும் சத்திரியர்களை கொள்வது என்பது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது. இவ்வாறு தங்களுக்குள்ள பேசிக்கொண்ட பின் அதிதி பூஜைக்குரிய அர்க்கியம் பாத்தியம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் பரசுராமரை ராமராமா என்று அன்பொழுக அழைத்த வண்ணம் முனிவர்கள் அவரிடம் வந்தார்கள். பராக்கிரமசாலியான அவர் முனிவர்களால் அளிக்கப்பட்ட உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின் தசரத ராமனை பார்த்து, அவர் ராமருக்கு தான் குறி, தசராமனை பார்த்து ஜமதக்னி மைந்தரான பரசுராமர் பேசலுற்றார். பரிகிருஹ்யதுதாம் பூஜாம் ரிஷிதத்தாம் பிரதாபவான் ராமம் தாசரதிம் ராமோ ஜாமதக்னியோ அப்யபாஷத. சர்க்கம் 75. தசரத ராமா, யார், பரசுராமர் பார்த்து பேசலார் ராமரை பார்த்து. தசரத ராமா, வீரனே, உன்னுடைய அற்புதமான ஆற்றலை பற்றி கேள்விப்பட்டேன். சிவவில்லை முறித்த வரலாற்றையும் விவரமாக தெரிந்து கொண்டேன். வில்லை முறித்தல் என்ற உன்னுடைய செயல் மிகவும் ஆச்சரியகரமானது, சிந்தித்து பார்க்கவே முடியாதது. அதை கேட்டுவிட்டுத்தான் மங்களகரமான இன்னொரு வில்லை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். மிகவும் அஞ்சத்தக்கதும் ஜமதக்னியால் கொடுக்கப்பட்டதுமான இந்த பெரிய வில்லை வளைத்து நான் ஏற்றி உன்னுடைய சொந்த பலத்தை எனக்கு காட்டு பார்க்கலாம். இந்த வில்லில் நான் ஏற்றுவதில் உன் தோல் வலிமையை கண்ட பின்னர் நம் இருவருக்கு இடையே போர் என்ற முறைப்படி நான் உன் வீரத்தை அங்கீகரிப்பதைப் போல உன்னுடைய தனி ஒருவனாக நான் போரிடப் போகிறேன். அவருடைய அந்த சொற்களை கேட்ட தசரத சக்கரவர்த்தி கவலை தோய்ந்த முகத்துடன் இறங்கத்தக்கவராய் கைகளை கூப்பிக்கொண்டு வேண்டினார். பரசுராமரை பார்த்து தசரதர் வேண்டினார், இப்போ தான் கல்யாணம் பண்ணி என் குழந்தைகளை அழைச்சி போகிறேன், கரெக்டாக வந்துட்டே எங்கேருந்து ஏன் வந்த நீ அப்படி சொல்லலை. அவருக்கு அந்தளவுக்கு வெறுப்பு. அதான் சந்தோஷமாக இருக்குது, பிடிக்காதா அவங்களுக்கு, இப்போ தான் கல்யாணம் பண்ணி 4 குழந்தைகள் இட்டும் போகிறேன், கரெக்டாக வந்துட்டு பாரு நீ, என் குழந்தைகளுக்கு ஏமனா, என் குழந்தைகளுக்கு துன்பப்படுத்துக்குன்னே வந்துருப்பார் அப்படின்னு மனசு கஷ்டம். ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா எதனா பண்ணிவிடுவாருன்னு பயம் இருக்குது தசரத சக்கரவர்த்திக்கு. பரசுராமரை பற்றி நல்லா தெரியும், அப்படிப்பட்ட கோபிஷ்டர் நல்லா தெரியும். அவர் வந்தார்னாவே எதனா ஒரு சத்திரியர்கள் உலகத்தில் அவர் வெறுப்பு காண்பிக்கக்கூடியவர். ஏதோ கொஞ்சம் ஓஞ்சிட்டாருன்ட்டு கொஞ்சம் இந்த ராஜாக்கள்லாம் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கினாங்க ஃப்ரீயாக. ஆக்சுவலாக மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாருன்னே வதம் பண்ணுறதுக்குன்னா என்ன பண்ணுறது, தசரதர் பயந்து நடுங்கிட்டார். கைகூப்பி வணங்கி கேட்குறாரு,
கைகளை கூப்பிக்கொண்டு மறுபடியும் வேண்டார். சுவாமி, நீங்கள் தான் சத்திரியர்களின் மேலிருந்த கோபத்தை அழித்து விட்டீர்களே. தாங்கள் அந்தனர், மிகவும் புகழ்பெற்றவர். சிறு பிள்ளைகளான என் புதல்வர்களுக்கு தாங்கள் அபயம் அளிக்க வேண்டும். புரியுதா? நீங்கள் போய் அந்த குழந்தைங்களாம் உங்களுக்கு ஒரு ஈடா சொல்லும் போலாம். சின்ன குழந்தைங்க சுவாமி, பிள்ளைகள், உன்னுடைய பேர பசங்க மாதிரி, உன்னுடைய பிள்ளைகள் மாதிரி. புரியுதுங்களா? அதனால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தான் அபயம் கொடுக்கணும். ஒன்று, வேத பாராயணத்தையே வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கும் பிருகுமுனிவரின் குலத்தில் தோன்றியவர் தாங்கள். இந்திரனிடத்தில் வாக்குறுதி தந்து ஆயுதங்களை துறந்து விட்டீர்கள். இனிமேல் நான் ஆயுதங்களை எடுக்கிறதுல இந்திரனிடத்தில் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அப்படி அறநெறியையே பின்பற்றி நடக்கும் தாங்கள் காசியவருக்கு இந்த பூதலத்தை, இந்த பூமியையே தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள். தாரை வார்த்து கொடுத்த பிறகு மகேந்திர மலையில் உள்ள காட்டை வாசஸ்தலமாக நீங்கள் கொண்டீர்கள். இனிமேல் நான் பூமியில், மகேந்திர பர்வதம் பூமியில் சார்ந்தது கிடையாது. அதனால் அந்த இடத்துல போய் நான் தவம் பண்ண அந்த இடத்துல தான் தவம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பூமியை காசியபருக்கு தானம் பண்ணி கொடுத்துட்டார். எல்லா ராஜாக்களும் ஜெயிச்சிட்டார். 21 தடவை சத்திரிகளை ஜெயிச்சுட்டு இந்த பூமியை தானம் பண்ணுறது யாருக்கு தான் கஷ்யபருக்கு தானம் பண்ணிவிட்டு, இனிமேட்டு நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நிறைய ஜீவஹிம்சை பண்ணிட்டேன், அதனால் நான் கடுமையான சாந்தமான மனசோட நான் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு மகேந்திர மலைக்கு கிளம்பி போயிட்டார். அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு போனவர் மறுபடியும் ஏன் வந்தார்னா காரணம் இருக்குது. கோபத்தோடு வந்த மாதிரி வந்தாரே தவிர பின்னாடி ராவண வதம் நடக்கணும். அப்போ இந்த வில்லு வேணும், வைஷ்ணவ வில்லு, அதை கொடுக்கறது தான் வந்திருக்காரு. பாம்பின் கால் பாம்பரியன்ற மாதிரி அவருடைய நோக்கம் தசரதற்கு புரியல. என்னமோ வதம் பண்ண வந்தாருன்னு நினச்சின்னு பயப்படுறாரு. அதான் பேசுகிறாரு. அப்படி நல்லா அருமையான கட்டங்க தெரியுமா அதெல்லாம் படிக்க அந்த பரசுராமர் 2 ராமரை மோதுறாங்க பாருங்க. இவரும் பகவானுடைய அவதாரம், அவரும் பகவானுடைய அவதாரம். 2 ராமர் இதுவும் ராமர், அதுவும் ராமர், 2 ராம அவதாரம். அப்போ 2 பேருக்கு நடக்கிற அந்த மோதல் இருக்கே, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல அந்த கட்டெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரசமாக இருக்கும், அருமையாக இருக்கும் பா. ஆனால் தசரத ராமர் அவருடைய தேஜஸ் எல்லாத்தையும் தனக்குள்ளே வாங்கிப்பார். பகவான்ன்றதை காண்பிக்கிறார் பாருங்க. அது ஆவேச அவதாரம், பரசுராம அவதாரம். இது ஒரிஜினல் அவதாரம், ஒரிஜினல் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் இவர் என்ன பண்ணார், தான் ஆவேசமாக்கிய அந்த பரசுராமரத்தில் தன்னுடைய தேஜஸை மறுபடியும் வாங்கிட்டார். வாங்கின பிறகு தான் அவர் பலவீனமானதுனால தான் பின்னாடி பாரதத்தில் பார்த்தா பீஷ்மாச்சாரியரே பரசுராமரை ஜெயிச்சிடுவார். ஏன்னா அந்த பகவானுடைய அம்சமாக இருந்தால் கூட, ஆனாலும் அந்த சக்தியை ராமர் வாங்கிட்டார். ஆமாம், அந்த அந்த விஷ்ணுனுடைய சக்தியை தனக்குள்ளே வாங்கிட்டார் பகவான். இப்போ வாங்க போகிறாரு பாருங்க. அந்த வில்லை வாங்கும்போதே அவருடைய சக்தி, தான் வச்ச சக்தி பரசுராம இடத்துல பிராமண துரோகம் பண்ணுற சத்திரிகளை அழிக்கிறதுக்காக அவரிடத்துல ஆவேசம் பண்ணியிருந்த தன்னுடைய விஷ்ணு சக்தியை மறுபடியும் திருப்பி வாங்கிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அதுதான் இப்போ நடக்க போகுது. ரொம்ப அற்புதமான கட்டம் இதெல்லாம். இப்போ ராமாயணத்தில் படிக்க வேண்டிய கட்டம் இதெல்லாம். அப்படி அறநெறி எது யார் சொல்கிறார்? தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், பிரார்த்தனை பண்ணுறார் பரசுராமத்தில். மாமுனிவரே, அறநெறியை பின்பற்றி நடக்கும் தாங்கள் கஷ்யபருக்கு இந்த பூதலத்தை தந்துவிட்டு மகேந்திர மலையில் உள்ள காட்டை வாசஸ்தலமாக கொண்டீர்கள். அங்கே போய் தவம் பண்ணி இருந்தீங்க. இப்போ ஏன் நீங்கள் வந்தீங்க நீ தவம் பண்ணுறதை விட்டு? மாமுனிவரே, தாங்கள் என்னை அடியோடு ஒழிப்பதற்காக வந்திருக்கிறீங்களா? எதுக்கு நீங்கள் வரணும்? நீங்கள் பாட்டுக்கு தவம் பண்ணிடலாம்ல. எதுக்கு எங்களெல்லாம் மொத்தம் ஒழிச்சு கட்டு போக போகிறீங்களா? அதுக்காக வந்திருக்கீங்களா? எப்படி இப்பெல்லாம் வரீங்க நீங்கள்? ராமன் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டால் சரிப்பா, நான் ராமனை மட்டும் ஒழிச்சிட்டு போயிடுறேன், நீங்களாம் வாழ்ந்துக்கும் அப்படின்னு சொன்னால், ராமன் தான் எங்களுக்கு உயிரே. அதோட நீங்கள் எங்களை எல்லாரும் ஒழிச்சிடலாம், ராமரை மட்டும் தயவுசெய்து நீங்கள் தொடாதீங்க. ராமன் போயிட்டா நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம். ராமன் தான் ஜீவாதாரமே எங்களுக்கு. அதனால் ராமன் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டால் நாங்கள் யாரும் உயிர் பிழைத்திருக்க மாட்டோம். இவ்வாறு தசரதர் சொல்லி கொண்டிருப்பதையெல்லாம் சொல்ற. சத்வம் தர்மபரோ பூத்வா காஷ்யபாய வசுந்தராம் தத்வா வனம் உபாகம்பிய மகேந்திர கிருதகேதன மம சர்வ விநாசாய சம்பிராப்தஸ்துவம் மகாமுனே ரஜைகஸ்மின் ஹதே ராமே சர்வே ஜீவமஹே வயம் பிரவத்யேவம் தசரதே ஜாமதக்திய பிரதாபவான் அநாத்ருத்யைவ தத்வாக்கியம் ராமமேவாப்த்யபாஷத.
அதனால் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டால் நாங்கள் யாரும் உயிரோடு இருக்க பிழைத்திருக்க மாட்டோம். இவ்வாறு தசரதர் சொல்லி கொண்டிருப்பதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போதே பராக்கிரமசாலியான பரசுராமர் செவியில் ஏற்றுக்கொள்ளாமல், அதை செவியில் வாங்காமல் ராமனை நோக்கியே சென்றார். ராமனை நோக்கியே பேசினார். மிக உயர்ந்த தெய்வீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றல் மிக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள். என்னது? தெய்வீகமான உலக புகழ்பெற்ற உறுதியான ஆற்றல் மிக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள் முன்னர் விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டன. அதில் ஒன்றை போர் செய்வதில் விருப்பமுள்ள முக்கண்ணனிடம் தேவர்கள் கொடுத்தார்கள். மனிதனே ராமா, எந்த வில் உன்னால் ஒடிக்கப்பட்டதோ அதுதான் பரமசிவன் முப்புறங்களை எரித்த வில். தெரிஞ்சுக்கினா? சாதாரண வில்லு கிடையாது. அந்த வில்லை நீ சுலபமாக ஒடிச்சிட்ட. எவராலும் நெருங்க முடியாத 2வது வில் தேவர்களால் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்டது. விஷ்ணுவிடம் கொடுக்கப்பட்ட அந்த வில் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த வில்லு தான், பார்த்துக்கோ அப்படின்றார். இமேத்வே தனுஷி சிரேஷ்டே திவ்ய லோகாவி விஸ்ருதே திருஷ்டே பலவதி முக்கியே சுக்ருதே விஸ்வகர்மணா அதிசுஷ்டம் சுரைர்யேகம் திரியம்பகாய யுத்சவே திரிபுரக்னம் நரஸ்ரேஷ்ட பக்னம் காகுஸ்த யத்வயா இதம் திதீயம் துர்தர்ஷம் விஷ்ணோ தத்தம் சுரோத்தமைஹி ததிதம் வைஷ்ணவம் ராம தனுப்பரபுரஞ்சயம். காகுத்தனே ராமா, சமானசாரம் காகுஸ்த ரௌத்ரேண தனுஷாத்விதம் ததாத்து தேவதா சர்வாः பृच्छन्ति ஸ்ம பிதாமகம் சிதிகண்டஸ்ய விஷ்ணோஸ்ச பலாபல நிரீக்ஷயா அபிப்ராயம் து விஜ்ஞாய தேவதானாம் பிதாமகः. காகுத்தனே ராமா, இதுவும் ருத்ரனுடைய வில்லுக்கு ஈடான பெருமை கொண்டது இந்த வைஷ்ணவ தனுசம். அப்போது தேவர்கள் எல்லோரும் பிதாமகரான பிரம்மாவிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கேட்டார்கள். நீலகண்டராகிய சிவபெருமான், விஷ்ணு ஆகியோரின் பலாபலத்தை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறோம். இதில் யார் பலசாலி, விஷ்ணுவா சிவனா? அந்த தேவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பிரம்மதேவர் அந்த இருவருடைய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்குள்ள பகைமையை மூட்டினார். பகைமையை முற்றி ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்ள விரும்பியே நீலகண்டர் விஷ்ணுவனிடையே மயிர்கூச்சலை உண்டாக்கும் மாபெரும் போர் உண்டாயிற்று. அப்போது பேராற்றல் கொண்ட சிவதனுஷு விஷ்ணுவின் ஹூங்கார ஒளியினாலேயே செயலிழந்து போயிற்று. சிவன் தனுசை எடுத்து சண்டை போட போகிறார். அப்போ விஷ்ணு ஒரு ஹூங்காரம் பண்ணார். ஹூங்காரம் பண்ண உடனே அந்த வில்லானது செயலிழந்து போயிடுச்சான். அது சக்தியற்று போயிடுச்சான். அந்த வில்லை அசைக்க முடியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டார் சிவபெருமான். அதேபோல் முக்கண்ணரான மகாதேவர் மரக்கட்டை போல ஸ்தம்பிச்சு நின்று விட்டார். ஸ்தம்பிச்சு மரக்கட்டை போல ஆயிட்டார். மகாதேவர் மரக்கட்டை போல ஆனார். சிதிகண்டஸ்ய விஷ்ணோஸ்ச பலாபல நிரீக்ஷயா அபிப்ராயம் து விஜ்ஞாய தேவதானாம் பிதாமகः விரோதம் ஜனயாமாச தயோ சத்வ பரீட்சையா விரோதேச்ச மகத்யுத்தம் அபவத் ரோமஹர்ஷணம் சிதிகண்டஸ்ய விஷ்ணோஸ்ச பரஸ்பர ஜெயிஷினோஹோ. சண்டையே போடலை, ஒரு ஹூங்காரம் பண்ண மாத்திரத்தினால ஸ்தம்பிச்சு நின்ட்டார் சிவபெருமான். ததாத்து ஜும்பிதம் சைவம் தனுர்பீம பராக்கிரமம் ஹூங்காரேன மகாதேவः ஸ்தம்பிதோ அதத்ரிலோச்சனः தேவைஸ்ததா சமாகம்ய சஷ்ய சங்கஹே சச்சாரணே யாச்சிதோ பிரசவம் தத்ர ஜக்மதஸ்தோ சுரோத்தமோ ஜும்பிதம் தத் தனுர் திருஷ்வா சைவம் விஷ்ணு பராக்கிரமிஹி அதிகம் மே நிரே விஷ்ணும் தேவா சஷ்ய கணாஸ்ததா. அப்போது மரக்கட்டை போல ஆனார் மகாதேவர். அப்போது முனிவர் சாரணர்களோடு தேவர்கள் ஒன்று கூடி பிரார்த்தித்தார்கள். முதன்மையான தேவதைகளான அந்த இருவருக்கும் சாந்தம் அடைந்தார்கள். அவர்களை சமாதானம் செய்தார்கள், சாந்தி அடைந்தார்கள். சிவபெருமானும் விஷ்ணு
விஷ்ணுனுடைய சக்தியால் சிவபெருமான் கையில் இருந்த வில் செயலிழக்க செய்யப்பட்டதை பார்த்து முனிவர் கூட்டங்களும் தேவர்களும் விஷ்ணுவை உயர்ந்தவராக கருதினார்கள். கோபம் கொண்ட ருத்ரன் விதேக மன்னர்களில் பெரும்புகழ் கொண்ட ராஜரிஷி தேவராதனுடைய கையில் அம்புகளுடன் தன்னுடைய வில்லையும் கொடுத்தார். ராமா, விஷ்ணுவால் கையாளப்பட்ட இந்த வில் தனக்கு மேல் வேறொன்றில்லாதது. வெற்றியை கொடுப்பது. பிருகுகுலத்தில் தோன்றிய ரிஷிகரிடம் ஒப்புயர்வில்லாத வைப்பு பொருளாக இது ஒப்படைக்கப்பட்டது. ரிஷிகரிடத்தில் இந்த வில்லை ஒப்படைத்தார். யாரு? விஷ்ணுவானவர். சிவபெருமான் ஸ்தம்பிச்சு போய் நின்ட்டாரு. அவருடைய வில்லை தேவராதருக்கு கொடுத்தார். நிமி வம்சத்தில் தோன்றிய தேவராதர் ஜனக குலத்தில் இருக்கும் ஜனக மன்னருடைய குலத்தில் வந்த தேவராதரிடத்தில் கொடுத்து வச்சிட்டாரு. யாரு? சிவபெருமான். விஷ்ணு என்ன பண்ணாருன்னா இதை ரிச்சிகர் என்ற மகரிஷி இடத்துல ஒப்புவித்தார். ஆமாம், ஏன்னா சண்டை தான் நடக்கலையே. சரி, எனக்கு விஸ்வகர்மா கொடுத்த வில்லை நான் ரிஷிகர் இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு தன் வைஷ்ணவ தனுசை அங்கே கொடுத்துட்டார். அப்படி வைப்பு பொருளாக ஒப்படைக்கப்பட்டது. ஆன்மபலம் பொருந்திய ரிஷிகர் யாராலும் செய்ய முடியாத கர்மாக்களை செய்தவரும் மகாத்மாவும் என்னுடைய தந்தையுமான ஜமதக்னியிடம் தெய்வத்தனம் திகழும் இந்த வைஷ்ணவ தனுசை கொடுத்தார். யார்? ரிஷிக மகரிஷி ஜமதக்னி இடத்தில் கொடுத்தார். என்னுடைய தந்தையாகிய ஜமதக்னி முனிவர் அஸ்திரங்களை துறந்து தவ வலிமையில் ஈடுபட்டிருந்த போது அற்ப புத்திக்காரனான கார்த்தவீரிய அர்ஜுனன் அவரை கொன்று விட்டான். தவத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்கண்டு முழிச்சு இருக்கும்போது அவன் சண்டைக்கு வந்திருந்தானா விஷ்ணு தனுசுனால அவனை வதம் பண்ணியிருப்பார். ஆனால் தவம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கொலை பண்ணிட்டான் கார்த்தவீரிய அர்ஜுனன். வேறு எங்கும் கேட்டறியாததும் பயங்கரமானதுமான என் தந்தையின் கொலையை கேட்டு கோபம் பொங்கி எழுந்தவனாக சத்திரிய மன்னர்கள் தோன்ற எத்தனையோ தடவைகள் அவர்களை கொலை செய்து பழி வாங்கினேன். மன்னர்களை தொலைத்து அவர்கள் அரசை ஏற்றதனால் பெற்ற இந்த உலகம் முழுவதையும் நான் செய்த கொலை பாதகத்திற்கு கழுவாய் பரிகாரத்தை தேடுவதற்காக மேற்கொண்ட சாந்தி யக்ஞ கர்மாவின் முடிவில் காஷ்யபருக்கு தட்சணையாக கொடுத்துவிட்டு தவ வலிமையை வளர்த்து கொள்வதற்காக மகேந்திரமலைக்கு சென்று விட்டேன். அந்த பாபத்தை கழிப்பதற்காக நான் கடுமையான தவம் அந்த யாகங்கள் பண்ணேன். அந்த யாகத்தில் தட்சணைக்கு அந்த கஷ்யபர் ரித்விக்கா இருந்தார். அந்த கஷ்யபருக்கு தட்சணையாக இந்த பூமியை தானம் செய்துவிட்டு தட்சணையாக கொடுத்து விட்டு தவ வலிமையை மறுபடியும் தவம் பண்ணுறதுக்காக மகேந்திரமலைக்கு நான் சென்று விட்டேன் அப்படின்னு பரசுராமர் சொல்கிறார். ராமா, இந்த வில் தான் என்னுடைய தந்தை பாட்டனார்களால் காப்பாற்றப்பட்டு வந்த விஷ்ணு கையாண்ட வில். சத்திரியருடைய தர்மத்தின்படி உத்தமமான இந்த வில்லை கையினால் தூக்கி காட்டு. நான் தூக்கின்னு வந்திருக்கேன்ல இந்த வில்லை, இது உன்னால் கையால் தூக்க முடியுமா? நீ ஏதோ சிவதனுசை தூக்கணும்னு சொல்கிறியே, நான் நேரில் பார்த்ததில்லை. இந்த விஷ்ணு தனுசை உன்னால் வாங்கி தூக்க முடியுமா? தூக்கி நாணத்த முடியுமா? அப்படி நாணயத்தை காட்டு பார்க்கலாம். அப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ சிவபெருமான் வில்லை முறிச்சென்றது நான் ஒத்துக்கிறேன். நீ கையினால் தூக்கு பார்க்கலாம் அப்படின்ற. எவரால் வெற்றி கொள்ள முடியாத அம்பை நான் கொடுக்குறேன். என் கையில் இந்த அம்பு இருக்குது. இந்த அம்பு விஷ்ணுடைய அம்பு. இந்த அம்பை உத்தமமான இந்த வில்லில் இணைத்து நானேற்று காகுத்தா, உன்னால் அவ்விதம் செய்ய முடிந்தால் அதை பார்த்த பின்னர் உன்னுடன் ஒருவருக்கொருவர், அதாவது ஒத்தைக்கு ஒத்த அப்படி நான் தொந்த யுத்தம் செய்ய போகிறேன் உன்னிடத்துல அப்படின்னு பரசுராமர் சூளுரைக்கிறார். ரிச்சிகஸ்து மகாதேஜா புத்திரஸ்ய அப்ரதிகர்மணः பிதுர்மம ததோ திவ்யம் ஜமதக்னேர் மகாத்மனः ன்யஸ்தசஸ்திரே பிதரிமே தபோபல சமன்விதே அர்ஜுனோ விததே மிருத்யம் பிராகிருதாம் புத்திமாஸ்திதः பதம் அப்ரதிரூபம் து பிதுர்ஸ்ருத்வா சுதாரணம் சத்ரம் உத்சாதயன் ரோஷ ஜாதம் அநேகஷः பிருதிவிம் சாகிலம் ஸ்வாப்ஜ காஷ்யபாய மகாத்மனே யக்ஞஸ்யாந்தே ததா ராம தட்சிணாம் புண்ணியகர்மணே தத்வா மகேந்திர நிலைய தபோபல சமன்விதः ததிதம் வைஷ்ணவம் ராம பித்ருபைதாமகம் மகத் சத்ரதர்மம் புரஸ்கிருத்ய கிருஷ்ணீஸ்வ தனுருத்தமம் யோஜயஸ்வ தனுஸ்ரேஷ்டே சரம் பரபுரஞ்சயம் யதி சக்னோஷி காகுஸ்த துவந்தம் தாஸ்யாமி தே ததः. 76வது சர்க்கம்.
அப்படி ஜமதக்னியின் மைந்தரான பரசுராமனுடைய சொற்களை கேட்டால் தசரதராமன் தந்தையிடம் இருந்த மரியாதையால் அதுவரையில் வாய்த்திரமா அப்பா இருக்கும்போது நம்ம துணிஞ்சு பேசக்கூடாது. அப்பா பேசணும்னா பேசலாம். அதான் தந்தையிடத்தில் உள்ள மரியாதையினால் ஜமதக்னி முனிவர் வயசில் பெரியவர், ஜமதக்னி புத்திரர் ஆகிய பரசுராமர் வயசில் பெரியவர், அவர் பேசலாம், நம்ம பேசக்கூடாது. அப்பா மேலே உள்ள மரியாதையினால் பேசாமல் இருந்தார். இப்போ அப்பா பார்த்தா மூர்ச்சையடைந்து விழுந்துட்டார். இப்போ பேசலாம். அப்பாவே சைலண்டாக இருக்கும், அப்பாவே பயந்துருக்கா தெரிஞ்சவொடனே இப்போ பேச ஆரம்பிக்கிறார். எப்படி தர்மங்களை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரு பாருங்கள் ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ருத்வா தத் ஜாமதக்ஞஸ்ய வாக்கியம் தாசரதேஸ்ததா கௌரவாத்து எந்திரித கதா பிதுகு ராமமதாப்பிரவித்து கௌரவாத்து. அப்பா மேலே உள்ள கௌரவத்தினால அதனால் பொறுமையாக பொறுத்துன்னு இருந்தாராம். இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார். பரசுராம் எடுத்து இப்பொழுது கூறினார், பிருகுகுல தொன்றலே, தங்கள் தந்தைக்கு உட்பட்டிருந்த கடனை தீர்ப்பதற்காக என்ன கொடூரமான கர்மா செய்தீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிராமணரே, அதை நாங்கள் முறையானதாகவே கருதுகிறோம். கரெக்டு நீங்கள் சொன்னது. ஏன்னா அப்பாவை கொலை பண்ணிட்டான்னா கண்டிப்பாக நீ அப்படியேப்பட்ட சத்ரியன் நீங்கள் வதம் பண்ணது தப்பு இல்லை, கரெக்டு தான். அதை நான் தப்பாக சொல்லலை. ஸ்ருதவானஸ்மி யத்கர்ம கிருதவானசி பார்க்கவ அனுருத்தியாமகே பிரம்மன் பிதுரான்ருண்யம் ஆஸ்தித வீரியஹீனம் இவாசக்தம் சத்ரதர்மேண பார்க்கவ வீரியஹீனம் இவா ஆசக்தம் சத்ரதர்மேண பார்கவ அவஜானாசி மே தேஜ பஷ்யமே அத்திய பராக்கிரமம். சுவாமி, நீ எல்லா சத்திரியர்கள் மாதிரி என்ன நினச்சிடாத, நீ எங்கன்னா போய்க்கோ. மற்றவங்களை மதம் பண்ணதெல்லாம் சரி, ஒருத்தர் நியாயம்தான். ஆனால் அதுக்காக மற்றவங்க நாங்களாம் ஒரு பாவமும் அறியாது எங்களுக்கெல்லாம் நீ சண்டைக்கு வருவியா? எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் அப்பாவை கொண்டவனே நீ கொண்டது நியாயம், மற்றவங்களெல்லாம் மதம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? சரி பார்க்கவரே, ஏதோ நான் நினைவு ஆண்மை இல்லாதவன் நினச்சிக்காதீங்க. சத்திய தர்மத்தை அனுசரிப்பதற்கான ஆற்றல் இல்லாதவன் என்றெல்லாம் என் வீரத்தை அவமதிக்கிறீர்கள் அல்லவா? என்னவோ நீங்கள் அதை தூக்கிட்ட இது தூக்கு பார்க்கலாம் அப்படின்னா என்னை அவமதிக்கிறீங்களா என் வீரத்தை? இப்போது என்னுடைய பராக்கிரமத்தை தாங்கள் கண்களாலேயே பாருங்கள். இவ்வாறு கூறிய விட்டு அரிய செயல்களை விளையாட்டாகவே செய்யும் திறம் பெற்ற அகிருஷ்டகாரிணன், சுலபமாக பெரிய பெரிய செயல்கள்லாம் சுலபமாக செய்யக்கூடியவராகிய ராமச்சந்திரமூர்த்தி இத்யக்பா ராகவ கிருத்தோ பார்கவஸ்ய சராசனம் சரம் ச பிரதிசக்ராக ஹஸ்தாஸ் லகுபராக்கிரம. இவ்வாறு கூறிவிட்டு அரிய செயல்களை விளையாட்டாக செய்யக்கூடிய திறன் பெற்ற ராகவன் கோபத்தோடு பரசுராமுடைய கையில் இருந்து வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார். டக்குன்னு அப்படியே பிடிங்கிட்டார். கூடவே அவருடைய வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ராமனிடம் சென்றது. அவ்வளோதான். அந்த வில்லையும் அம்பையும் அப்படி பிடுங்கினாரே இல்லையோ பரசுராமத்திலிருந்து, உடனே பரசுராமனுடைய சக்தி இழந்து போயிட்டார். அவருடைய சக்தியோடு அப்படியே அபகரிச்சிட்டார். அந்த வில்லை பிடுங்கும் போதே அவருடைய சக்தியும் பிடுங்கிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி சாதாரணமானவர் கிடையாது, சனாதனமான பரபிரமமாச்சே, நாராயணனாச்சே, பகவானாச்சே. பகவான்ன்றதுனால்தான் அவர் சக்தியை வாங்கிட்டார். இப்போ தெரிஞ்சுக்கோ என் பராக்கிரமத்தை. வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ராமனிடத்தில் சென்றது. ராமனந்த வில் இத்யுக்தா ராகவ கிருத்தோ பார்கவஸ்ய சராசனம் சரம் ச பிரதிசக்ராக ஹஸ்தால் லகுபராக்கிரம ஆரோப்பிய ச தனுராம சரம் சஜ்ஜம் சகாரஹ ஜாமதக்தியம் ததோ ராமம் ராம கிருதோ அப்ரவித்வஜ. எத்தனை ராம சப்தம் போடுறாரு பாருங்க. ஆரோப்பிய ச தனுராம சரம் சஜ்ஜம் சகாரஹ ஜாமதக்தியம் ததோ ராமம் ராம கிருதோ அப்ரவித்வஜ. 3 ராம போடுறாரு ஒரே ஸ்லோகத்திலே. மறுபடியும் ராமன் தான் வரும் பாருங்க. பிராமணோ அசிதி மே பூஜ்யோ விஸ்வாமித்ர கிருதேனச்ச தஸ்மா சக்தோ நதே ராமம் உக்தம் பிராணஹரம் சரம் இமாம். மறுபடியும் ராம வரும் பாருங்க. இமாம் பாதகதிம் ராம தபோபல சமார்ஜிதான்னு லோகான் அப்பிரதிமான் பாதே ஹனிஷ்யாமி எதிச்சசி. அது மாதிரி அங்கங்கே ராமநாமத்தை புதைச்சி வச்சிருக்காரு பாருங்க வால்மீகி மகரிஷி. அப்படி
ராமன் அந்த வில்லை வளைத்து நாணேற்றி அம்பை பொருத்தினார். ஆஹா! பிறகு ஜமதக்னியின் குமாரனான பரசுராமனை பார்த்து ராமன் சினத்துடன் கூறினார். ரொம்ப கோபத்தோடு சொல்கிறார், நீங்கள் பிராமணர் என்ற காரணத்தால் என்னால் வணங்கத்தக்கவர். அத்துடன் விஸ்வாமித்திரருக்கு உறவினர் நீங்கள். விஸ்வாமித்திரர் உங்கள் தந்தையாருக்கு தாய் வழி மாமன். ஆமாம், விஸ்வாமித்திரர் மாமா முறையாவது பரசுராமருக்கு தாய் வழியாக பார்த்தா. உங்கள் தந்தையாருக்கு தாய் வழி மாமன். அதனால் உயிரை வாங்கும் இந்த அம்பினை உங்கள் மேல் செலுத்த முடியாதவனாக இருக்கிறேன் குரு பக்தியினால். அதனால் பரசுராமரே, உலகங்களிலும் தங்கு தடை இல்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகர ஒட்டாமல் செய்யட்டுமா, அல்லது உங்கள் தவ வலிமையால் பெறப்பட்டுள்ள ஒப்புயர்வில்லாத புண்ணிய லோகங்களை அழிக்கட்டுமா? இந்த இரண்டில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டோம்? ஆக மொத்தம் நீங்கள் சொன்னீங்க வைஷ்ணவ தனுசை வளைக்க முடியுமான்னு. இந்த விஷ்ணு தனுசை வளைச்சிட்டேன். அதே சமயத்தில் இந்த விஷ்ணுடைய பானத்தையும் அம்பு இந்த நாணயத்தி அந்த பானத்தை தொடுக்கணும்னு சொன்னீங்க. அந்த பானத்தையும் இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஆனால் அந்த பானம் விஷ்ணுடைய பானம், இது வீண் போகாதது. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களை அழிச்சிடுவேன் நான். ஆனால் உங்களை அழிக்க முடியாத காரணம் விஸ்வாமித்திரருடைய உறவினர் நீங்கள். என் குருநாதருக்கு உறவினன்ற ஒரே ஒரு காரணத்தால் உங்களை நான் அழிக்க முடியாமல் இருக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம், ஆனால் இந்த அம்பானது வீண் போகாது. இதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு நீங்கள் கொடுத்தாகணும். என்ன கொடுக்குறீங்க? உங்கள் புண்ணிய பலத்தில் சம்பாதிக்கப்பட்ட புண்ணியலோகங்களை அழிக்கட்டுமா, அல்லது உங்கள் பாதங்களை நினைச்ச இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய அப்படிப்பட்ட அஷ்டமாசத்தில் கைவரப்பட்ட உங்களுடைய அந்த கதியை நான் அழிச்சிட்டுமா சொல்லுங்க. உங்கள் பாத கதியை நான் அழிச்சிட்டுமா சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்துல எது நீங்கள் பலியாக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. இந்த பானம் நான் வில்லில் தொடுத்திருக்கிறேனே, அது விஷ்ணு பகவான் சம்பந்தமுடையது, தெய்வீகமானது. பலத்தால் ஏற்படும் இருமாப்பை பலத்தினால் ஏற்படக்கூடிய இருமாப்பை அழிக்கக்கூடியது. இது அப்படிப்பட்ட யாரெல்லாம் கர்வமாக இருக்காங்களோ அவங்களுடைய கர்வத்தை அழிக்கக்கூடியதான் அந்த விஷ்ணு பகவானுடைய அம்பானது. இது தன் வீரியத்தால் இலக்கணை தாக்காமல் பயனின்றி வீணாக கீழே விழாது. அதனால் இப்போ நான் நானில் தொடுத்துட்டேன். இனிமேல் அதை கீழே இறக்கி வைக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு நீ கொடுத்தாக்கணும். புரியுதா? அப்படியேப்பட்டது இந்த விஷ்ணு தனுசானது, விஷ்ணு பானமானது. உத்தமமான ஆயுதத்தை வைஷ்ணவில்லை ஏந்தி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக அந்த சமயத்தில் எல்லா தேவர்களும் முனிவர் கூட்டங்களும் பிதாமகர் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடிவிட்டார்கள். ஆஹா, பரசுராமருக்கோ ராமருக்கும் யுத்தமா? என்ன ஆச்சரியம்! இங்கே வைஷ்ணவ தனுசை வாங்கி அதை நானே எடுத்துட்டாரே. ஆஹா, உலகமே அழிச்சிடுமே அந்த வைஷ்ணவ அம்பானது. இது என்ன கொடுக்க போறா தெரியல பரசுராமர் அப்படின்னு பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்துட்டாங்களாம். ஆகாசில் கூடி தேவர்கள்லாம் வந்துட்டாங்களாம். சிவதனுசை முடிச்ச போதே எல்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. இப்போ விஷ்ணு தனுசு தன்னுடைய கையாயுதத்தை மறுபடியும் தன் கைக்கு வந்துட்ட உடனே ஆஹா, என்ன ஆகுமோ தெரியலையே. பரசுராமரும் கோபமா இருக்காரு, இவருக்காரமா, ஒரு விதத்தில் ரெண்டு பேருக்கு யுத்த நடக்குமா அப்படின்னு எல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டாங்களாங்க. அப்படி மிக சிறந்த வில்லை கையில் ஏந்தி நிற்கும் ராமபிரானை பார்த்து மக்கள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். பேராற்றலை பறிகொடுத்து விட்ட ஜமதக்னியின் முதலான பரசுராமர் ஸ்ரீராமனை கண் கொட்டாமல் பார்த்தார். என்ன ஆச்சரியம்! இது யாரு? நானு தசரத குமாரன் ராமன் நினைச்சுனானே. இவர் பார்த்தா யாரும் தெரியலையே. என் தேஜஸ் அப்படியே அபகரிச்சிட்டாரே. நான் பலவீனமாயிட்டேனே, நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேனே. இந்த வில்லை போய் அனாவசியமா தூக்கி வளைக்கிறார், எடுத்து வளைக்கிறார், அம்ப தொடுத்துட்டார். அதே சமயத்தில் பார்த்தா எனக்கு பலமெல்லாம் குன்றி போயிடுச்சு, நான் சோர்ந்து போயிட்டேன். பார்க்கறதுக்கு பார்த்தா மகா தேஜஸ்வியா பிரகாசிக்கிறார். இது யாரா இருக்க முடியும்னு அந்த ராமரை உத்து பார்க்குறாராம். யார்? ஜமதக்னி குமாரராகிய பரசுராமர் அப்படி உட்டு பார்க்குறாராம். யாரா இருக்க முடியும்னா யாரா பார் அப்படின்னு அங்கே காட்டுறார் பாருங்க பகவான். அந்த ராமனின் அளப்பரிய ஆற்றலால் தன் வீரியம் அழிக்கப்பட்டதால் பார்க்கவராமர் அந்த பரசுராமர் உணர்வற்று போனார். பின்னர் ஒருவாறு உணர்வு பெற்று மிகவும் நிதானமாக தாமரை கண்ணன் ராமனை பார்த்து பின்வருமாறு சொன்னார். மிகுந்த இருமாப்புடன் பேசிய அவர்தான் எவ்வளவு குன்றி போய்விட்டார். இப்போ எவ்வளோ ஆணவமா, நீ பெருசாக வில்ல வளைச்சிட்டியா, நீ சிவதனுச இந்த வில்ல வளைய பார்க்கலாம், உன் சாமர்த்தியத்தை நான் பார்க்குறேன், உன்னை விட மாட்டேன், உன்னோட நான் யுத்தம் பண்ண போகிறேன், சண்டை போட போகிறேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. அப்படியே அடங்கி ஒடுங்கி நடுங்கி கைகூப்பி கொண்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ட்டார். அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துன்னு இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தியை.
நல்லா பாரு, எவ்வளோ நேரம்னா பாரு. என்ன இப்போது நீ பார்க்கறதுனால என்ன எதனா பண்ணிட்டு போறியா? ஒன்றும் பண்ண முடியாது, நீ பார்த்துன்னு தான் இருக்கணும். இந்த பூ உலகம் அப்போதான் பரசுராமர் கைகூப்பி கொண்டு சொல்றார், ஜடிக்கிருதே ததா லோகே ராமே வரதனுர்த்தரே. அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டார் ஜனக மகாராஜா. ஆமாம், மக்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். அவர் விஷ்ணு தனுசாரி வாங்கும்போது பார்க்கத்தா அவர் அப்படி பிரகாசமாக இருந்தாராம். எல்லாரையும் பகவான் நினச்சாதான் இந்த உலகம் அசையும். பகவான் ஸ்தம்பிக்க வச்சாருன்னா இந்த உலகம் அசைவே அசையாது, நகரே நகராது. சூரியனும் தனக்கு இடத்த விட்டு நகர முடியாது, இந்த பூமியோ சுத்த முடியாது, எதுவுமே சுத்தாது, அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்க வேண்டியது தான். பகவான் மக்கள் அனைவரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். அந்த ஒரு க்ஷணத்தை பூமி நிறுத்திட்டார் அவர். அந்த வில்லை எடுத்து அம்பை தொடுக்க சமயத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. அப்படியே பகவான் நினைச்சானா ராமச்சந்திரமூர்த்தி மனுஷனா இல்லை, இந்த இடத்துல தெய்வமாக காட்டுறாரு தன்னை. அப்படியேப்பட்ட ஜமதக்னி முனிவருடைய பிள்ளை ஆகிய பரசுராமரிடத்திலிருந்து அந்த தன் விஷ்ணு சக்தியை அப்படியே அபகரிச்சிட்டார் பாருங்க. சக்தியற்றவராக போயிட்டார் அவர் பரசுராமர். அப்படியே ஜடிக்கிறதாக ஜடமாக போயிட்டார் அவர். ஒரு வீர சண்டை போகிறது, நீ சண்டைலாம் போகிறதுக்கு முதல் நீ அசைஞ்சா தானே, உன்னை ஜடமாக்கிட்டேன் நானே, நீ அசைவற்று போகிற மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே பார்த்துனே இருக்காரு அப்படியே ஸ்தம்பிச்சு ராமரை. இது என்ன மகாத்மா, இது என்ன பராக்கிரமம், இது என்ன பராக்கிரமம், இது யார் இவர் இப்படியாப்பட்ட ஒரு பராக்கிரமம் உடையவராக இருக்காரே. அனாவசியமாக வைஷ்ணவ தனுசை கையாளுறாருன்னா அவருடைய வில்லு இல்லை, அவர் கையாள தெரியாதா? அது பழக்கமாச்சு, கை வந்த கலையாச்சு. அந்த அம்பு தொடுக்க அவருக்கு தெரியாதா? அந்த அம்புக்கு இலக்கு அடிக்கிறதுக்கு தெரியாதா? நிதானிக்கிறார் பரசுராமரே. இது ராம அவதாரம். கிருஷ்ண அவதாரம்னா யோசிக்க மாட்டார், பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பார். ஆமாம், இது ராம அவதாரம். சாமம், தானம், பேதம், தண்டம், இந்த 4 வித உபாயங்களை கையாளக்கூடிய அவதாரம் இது. தர்மம், அர்த்தம், காமமோஷம் போன்ற தர்மத்தை சரியாக நடத்தக்கூடியவர். எடுத்த உடனே தண்டத்துக்கு போயிட மாட்டாங்க. சாம, தான, பேத, தண்டம் இதெல்லாம் கடைபிடிக்கிற அவதாரம் இது. அப்படிப்பட்ட பரசுராமரை ஸ்தம்பிச்சு நிற்க வச்சிட்டார். பகவான் அசைஞ்சா அசையும், பகவான் ஸ்தம்பிக்க நிற்க வச்சுட்டா எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். அவ்வளோதான். மக்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். அது பிறகு தான் ஒரு வாரம் சுயநிலைக்கு வராங்க எல்லாம். அப்போ தான் அவர் சுயநிலைக்கு வந்த உடனே பரசுராமர் பார்த்து கைகூப்பி கொண்டு சொல்கிறார் ராமர் இடத்துல, தேஜோ அபி ஹதவீர்யா வீரியவத்வாஜ் ஜாமதக்ஞோ ஜடிக்கிருதः ராம கமலபத்ராட்சம் மந்தம் உவாச்ச. மந்தம் உவாச்ச. மெல்ல பேசலாராம், பயந்து பேசலாராம் ராமர் இடத்துல பரசுராமர். காஷ்யபாய மயா தத்த யதா பூர்வம் வசுந்தர விஷயே மேன வஸ்தவ்யம் இதுமாம் காஷ்யபோ அப்ரவித்து. இந்த பூவுலகம் என்னால் முன்பு யாக தட்சணையாக கஷ்யபருக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது என்று என்னிடம் கஷ்யபர் சொன்னார். தானம் வாங்கின அடுத்த க்ஷணத்தில் கஷ்யபர் சொல்கிறார், நீ முன்னால் எல்லாம் பயப்படுறாங்க மக்கள்லாம், நீ நிறைய பேர் அழிக்கிறன்னு, அதனால் இனிமேல் எனக்கு தானம் பண்ணிட்டே இல்லையோ, உடனே கிளம்புங்க, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க. சோகம் குரு வச குருவன்னு பிருதிவ்யாம் ச ந வசே நிஷாம் ததோ பிரதிஜா காகுஸ்த கிருதா பூஹு காஷ்யபஸ்யஹி. கஷ்யபர் தான் குருநாதர் இல்லையா, குலகுரு குருநாதர். அவர் தானே யாகம் நடத்தி வச்சார். அதனால் அந்த குரு தட்சணையாக கொடுத்துட்டாரு. அந்த குருனுடைய வாக்கியத்தின்படி இனிமேல் இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் நீங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடாது, நீ மகேந்திர பருவத்துக்கு போயிடுன்னு சொன்னோன்னே சரி உடனே கிளம்பிட்டார். அந்த நான் அவ்வாறு தடை விதிக்கப்பட்டதால் குருவின் ஆணையை ஏற்று மண்ணுலகில் இரவில் தங்குவதில்லை. காகுத்தனே, இந்த பூமி கஷ்யபருக்கு உரியதாகிவிட்டதல்லவா, அதனால் அந்த பிரதிஜை இரவில் தங்க மாட்டேன் என்பது என்னால் செய்யப்பட்டது. இரவில் தங்க மாட்டேன், நான் எங்கேயுமே தங்குறதில்ல. அதனால் நான் நினச்ச இடத்துக்கு போகக்கூடிய என்னுடைய கதியை நீங்கள் தடை பண்ணாதீங்க. நான் சம்பாதிச்ச புண்ணியலோகங்கள் ஒன்றா அழிச்சிடுங்க. வீரராகவனே, சோகம் குரு வச்ச குருவன் பிருத்திவ்யாம் ந வசே ரிஷாம் ததா பிரதிஜா காகுஸ்த கிருதா பூஹு காஷ்யபஸ்கி ததிமாம் துவம் கதிம் வீரே ஹந்தும் நார்ஹசி ராகவே மனோஜபம் கமிஷ்யாமி மகேந்திரம் பர்வதோத்தமம் லோகஸ்து அப்பிரதிமா ராம
நிர்ஜிதாஸ்தபசா மயா ஜகிதான் சர முக்கியன மா பூத்காலஸ்ய பர்யய. வீரராகவனே, ஆகவே என் கால்களின் சஞ்சாரத்தை தடுக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காற்றினும் கடிய மனோவேகத்தில், காற்றை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் போயிடுவேன். நான் மனோவேகத்தில் நான் சஞ்சாரம் பண்ணி நான் கிளம்பிடுறேன். நான் இனிமேல் இந்த பூமியில் சஞ்சாரம் பண்ண மாட்டேன். அதனால் என் கதியை தடை பண்ணாதீங்க. நான் சம்பாதிச்ச புண்ணியில் உங்களை வேணால் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்புக்கு இலக்காக நான் கொடுக்குறேன் நான் சம்பாதிச்ச புண்ணியத்தை அப்படின்னு சொல்கிறார் பரசுராமர். காற்றினும் கடியவே மனோவேகத்தில் நான் சிறந்த பர்வதமான மகேந்திரமலைக்கு சென்று விடுகிறேன். ஒப்பற்ற புண்ணிய உலகங்கள் என்னுடைய கடுமையான தவத்தினால் வசப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளையெல்லாம் சம்பாதிக்கப்பட்டன. அவைகளையெல்லாம் இந்த சிறந்த பானத்தை செலுத்தி என்னிடமிருந்து விலக்கிவிடு. அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும். காலதாமதம் வேண்டாம். இந்த வில்லில் பானத்தை பூட்டியதிலிருந்தே நீ தேவத்துவனும் குறைவில்லாதவனும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் இல்லையா பகவானே? அதனால் இங்கே குறைவில்லாதவன் சொல்கிறார். நீ தேவர்களுக்கு உத்தமனும் குறைவில்லாதவனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை நான் புரிந்து கொண்டேன். எதிரிகளை மாய்ப்பவனே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றார். லோகஸ்து அப்பிரதிமாராம நிர்ஜதாஸ்தவசாமயா ஜகிதான் சரமுக்கியன மா பூத்காலஸ்ய வர்கிய அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமி த்வாம் சுரோத்தமம் தனுஷோ அஸ்ய பராமர்ஷாத் ஸ்வஸ்திதே அஸ்து பரந்தவா ஏதே சுரகணா சர்வே நிரீக்ஷந்தே சமாகதः த்வாம் அப்ரதிம கர்மாணம் அப்ரதித்வந்தமாகவே. இந்த மகாவிஷ்ணு என்பதை நான் புரிந்து கொண்டேன். எதிர்களை மாய்ப்பானே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இங்கே குழுமியுள்ள தேவர்கள் எல்லோரும் பிறரால் செய்ய முடியாத செயல்களை செய்பவர் என்றும் போரில் நிகரில்லாத ஒருவன் நீயே என்றும் பிரமிப்புடன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காகுத்தனே, 3 உலகத்திற்கும் தனிப்பெரும் தலைவனான உன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா 3 லோக நாயகன் நீதானே. நீ இறைவனாச்சு. இறைவனிடத்தில் தோத்து போகிறது ஒரு பெரிய விஷயமா? ராமா, நல்ல நியமங்களை கடைபிடிப்பவனே, ஒப்பற்ற வில்லில் கோத்துள்ள பானத்தை செலுத்துவாய். பானம் விடுபட்டவுடன் உத்தம பர்வதம் மகேந்திரமலை பர்வதத்துக்கு நான் சென்றுவிடப் போகிறேன். அதனால் நீ பானத்தை தொடு. நான் உடனே மகேந்திரமலைக்கு சென்று விடுகிறேன். இவ்வாறு பராக்கிரமிக்க ஜமதக்னியின் குமாரர் பரசுராமர் சொன்னவுடன் திருவளர் நாயகன் தசரத ராமன் உத்தம பானத்தை விட்டார். தன்னுடைய தவ வலிமையினால் பெறப்பட்ட நல்ல உலகங்களையெல்லாம் ராமனால் அபகரிக்கப்பட்டு விட்டதை பார்த்தவுடன் சிறந்ததான மகேந்திர பர்வதத்தை நோக்கி விரைந்தார் பரசுராமர். உடனே 8 திசைகளிலும் இருள் விலகி ஒளி வீச தொடங்கியது. கையில் தூக்கி நிறுத்திய வில்லுடன் நிற்கும் ராமனை தேவர்களும் ரிஷிகளும் மிகவும் கொண்டாடினார்கள். 8 திசைகளிலும் இருள் விலகி ஒளி வீச தொடங்கியது. கையில் தூக்கி நிறுத்திய வில்லுடன் நிற்கும் ராமனை தேவர்களும் ரிஷிகளும் மிகவும் கொண்டாடினார்கள். தசரத ராமனை பரசுராமர் புகழ்ந்துரைத்தார். ராமனை பிரதட்சிணம் செய்துவிட்டு போய் அவர் நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணுறாராம். சுற்றி வராராம். பெருமாளை சுற்றி வராமல் வேறு யாரும் சுற்றி வர போகிறோம்? நாராயணனாச்சே. சீதாராமனை பிரதட்சிணம் பண்ணுறதை விட வெறும் பாக்கியம். அதை புரிஞ்சுட்டார் பரசுராமர். தசரதர் இன்னும் புரிஞ்சிக்கல. தசரராமனை பரசுராமர் புகழ்ந்துரைத்தார். ராமனை பிரதட்சிணம் செய்துவிட்டு தன் ஆத்ம லாபத்திற்கான வழியில், அதாவது மகேந்திரமலைக்கு போய் தவம் செய்ய சென்று விட்டார். ததா புருவதி ராமே து ஜாமதக்ஞ பிரதாபவான் ராமோதாசதி ஸ்ரீமான் சிக்ஷேப சரமுத்தமம் ச ஹதான் திருஷ்ய ராமேன ஸ்வான் லோகான் தபசார்ஜிதான் ஜாமதக்ஞோ ஜகாமாஷு மகேந்திரம் பர்வதோத்தமம் அதோ விதிமிரா சர்வா திசஸ்ச உபதிசஸ்ததா சுரா சஷ்டிகணா ராமம் பிரசம்சுர் உதாயுதம் ராமம் தாசதிம் ராமோ ஜாமதக்ஞः பிரசஸ்ய ச தத பிரதக்ஷிணம் கிருத்வா ஜகாம் ஆத்மகதிம் பிரபுः. தத பிரதக்ஷிணம் கிருத்வா ஜகாம் ஆத்மகதிம் பிரபுः. தத பிரதக்ஷிணம் கிருத்வா ஜகாமாத்மகதிம் பிரபுः.
அவருக்கு 77வது சர்க்கம். கதேராமே பிரசன்னாத்மா கதேராமே பிரசாந்தாத்மா ராமோதாசரதி தனுஹோ வருணாய அப்பிரமேயாயே தது ஹஸ்தே சசாயகம். உடனே இப்போ ராமரா இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, பகவானாக இருக்கார். உடனே யார் எங்கே, எல்லாம் மூர்ச்சி அடைந்து வந்திருக்காங்க. இப்போ பகவானாக பேசுகிறார். யார் எங்கே, உடனே வருணதேவன் கைகூப்பி கொண்டு வந்தானா, இப்படி இந்த வில்லை இதை கொண்டு போய் இந்திரனிடத்தில் ஒப்படி. இந்திரனிடத்தில் கொடுத்த உடனே அந்த இந்திரன் என்ன பண்ணுறான், நேராக அகஸ்தியர் இடத்துல வரணும். அரண்ய காண்டத்துக்கு போவாங்க இல்லையா, அரண்யத்து வாசத்தில் பண்ணும்போது அப்போ அகஸ்தியர் பஞ்சவடியில் கொடுக்குறாரு பாருங்கள். பஞ்சவடியில் போகும்போது அப்போ அகஸ்தியர் இடத்துல கொண்டு போய் இந்திரன் எடுத்து போய் வைக்க போகிறான் இந்த வைஷ்ணவ தனுசை. இந்த விஷ்ணு தனுசால தான் ராவண வதம் நடக்க போகிறது. ராட்சசர்கள் காரதூஷன்லாம் வதம் பண்ண போகிறார் ராமர். அதனால் உடனே எல்லாம் இந்த சமயத்தில் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் இது. தேவரெல்லாம் இப்போ பூமாரி பழி வந்திருக்காங்க இல்லையா, கொண்டாடுறாங்க இல்லையா, சபாஷ்னு. அந்த தேவர்களில் வருண தேவனை தனியாக கூப்பிட்றாரு, இங்கே வாடா அப்படின்னு. வாடான்னு கூப்பிட்டோடனே ராமர் உடனே அந்த வில்லை கொடுக்குறாரு. இந்த வைஷ்ணவ தனுசை வச்சுக்கோ, அம்பெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கோ, விஷ்ணுடைய அம்பெல்லாம் கொண்டு போய் இந்திரனத்தில் கொண்டு போய் கொடுத்து, இந்திரன் அகஸ்தியர் எடுத்து கொண்டு போய் விட்டுட்டோம். ஆமாம், ஏன்னா 33 கோடி தேவர்களுக்கு அதிபதி இந்திரன் போய் மரியாதையாக அகஸ்தியர் அப்படிப்பட்ட விசேஷமானவர். அவரிடத்துல தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன் போய் கொடுக்கத்தான் மரியாதை. அதனால் இந்திரன் போய் அந்த விஷ்ணு தனுசை ஒப்படைச்சு வச்சுடுவான். ஒப்படைத்து விடுவான். யார், இந்திரன் அகஸ்தியர் இடத்துல. அகஸ்தியர் பின்னாடி ராமலக்ஷ்மணன் போகும்போது அதை கொடுப்பார் அந்த வில்லை. இது தேவருடைய திட்டம், இது ராவணவாதத்துக்காக. அப்போ யார் கண்ணிலும் புலப்படாமல் இருந்த வருணன் கையில் அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்து விட்டார். பின்னர் வசிஷ்டர், பரசுராமர் போயிட்டாரு. பரசுராமர் மகேந்திரபுரத்துக்கு போயிட்ட பிறகு நடக்கிற விஷயம் இதெல்லாம் பாருங்க. பகவானாக இருக்கார் பாருங்க இந்த இடத்துல. அப்போ வசிஷ்டர் முதலான முனிவர்களை வணங்கி, சுவாமி, கவலையோடு இருக்கும் தந்தையை பார்த்து ரகுநந்தனை பின்வருமாறு சொன்னார். அப்பா மூச்சடைந்து வந்திருக்கார். அவர் தண்ணி தெளித்து அவர் எழுப்பி இவருக்கு அன்பாக சொல்கிறார். அபிவாத்திய ததோ ராமோ வசிஷ்ட பிரமுகான் ரிஷின்னு பிதரம் விக்வலம் திருஷ்பா வாச்ச ரகுநந்தனஹா. இப்போ பகவானா இல்லை, பிள்ளையா மாறிட்டார். தசரத குமாரனாமாகி அப்படியே கைகூப்பி வணங்கி ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி மாறிடுவார் இப்போ ராமர். இது கிருஷ்ணாவதாரத்துலேயும் இருக்குது, ராமாவதாரத்துலேயும் இருக்குது. பாருங்கள், ஜமதக்னி முனிவரையோ அப்படியேப்பட்ட ஜமதக்னி முனிவர்னே வருது. பரசுராமரையே ஓட விரட்டினவர், வருணதேவனுக்கு கட்டளையிட்டு தன்னுடைய வில்லையும் தனுசையும் ஒப்படைத்தவர். இப்போ பாருங்கள், அடுத்த நிமிஷம் அப்படியே வேஷம் மாறிடுது பாருங்கள். மனுஷனாக இப்போ நடிக்கிறார் பாருங்கள். அப்படியே வசிஷ்டர் இடத்துல போய் பவ்யமாக நமஸ்காரம் பண்ணி போகலாமே, நம்ம கிளம்பலாமே, அதான் இப்போ போயிட்டார் பரசுராமர் அப்படின்னு வசிஷ்டர் இடத்துல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அப்பாவை போய் சமாதானப்படுத்துகிறார். ஜாமதக்ஞோ கதோராம பிரியாது சதுரங்கினி. அப்பா கவலைப்படாதப்பா, பரசுராமர் போயிட்டாருப்பா, நம்ம கிளம்பலாம்பா, நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம்பா. பரசுராமர் சென்று விட்டார், கவலையை விடுங்கள். தலைவரான தங்கள் அரண்மனைப்பில் இருக்கும் 4 வகை படைகளும் அயோத்தியை நோக்கி பயணப்படட்டும் அப்படின்றார். அயோத்தியாபிமுகீர் சேனா துவயா நாதேன பாலிதா ராமஸ்ய வச்சனம் சுத்வா ராஜா தசரத் சுதம். 10 நிமிஷம் கணத்தந்து பார்க்குற தசரதர். என்ன நடந்தது, சொப்னமா கனவு போல தெரியுது, யாரு எதுவும் நடக்கலையா, ராமன் உயிரோடு இருக்கானா, ஆச்சரியமாக இருக்கே, ஆஹா பரசுராமர் எங்கே போயிட்டாரா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பிரமிச்சு நிற்கிறார் தசரத சக்கரவர்த்தி. ராமஸ்ய வச்சனம் சுத்வா ராஜா தசரத் சுதம் பாகுப்யம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்தி ஆக்ராய ராகவம். செத்து போயிச்ச மாதிரி நினைக்கிறார் தன் பிள்ளையை பார்த்து. மைந்தன் ராமனுடைய சொற்களை கேட்ட, அப்பா நீ பேசலையடா, நீ பேசலையா, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா, பெரிய விஷயம்டா. அவர்களும் தப்பிச்சது. என்ன பண்ண தசரதன் ராகவனை அப்படியே பார்த்துட்டு, அது பெரிய விஷயம் அவன் பார்க்குது, அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணினாராம், கட்டி பிடிச்சிக்கிட்டார். ராமா என் குழந்தை, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைல்ல, உனக்கு ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலைப்பா, ஒன்றும் ஆகலை, பரசுராமர் போயிட்டார், கவலைப்படாதுப்பா. அப்படி கட்டித்தழி உச்சி முகந்தார் அவர். பாகுப்யாம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்தி ச ஆக்ராய ராகவம் கதோராம இது ஸ்ருத்வா கிருஷ்ண பிரமுதிதா நிருபக புனர்ஜாதம் ததாமேனே புத்திரம் ஆத்மானம் ஏவச்ச புனர்ஜாதம்.
செத்து பழச மறுபிறப்புடா நீ வந்தது. அந்த பரசுராமத்துலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாதுடா. நீ கிடைச்சது, நீ பழச்சது மறுபிறப்பு கண்டிப்பாக அப்படின்றார். பரசுராமர் போய்விட்டார் என்பதை கேட்டு உள்ளம் பூரித்து மகிழ்ந்த மன்னர் தானும் புத்திரர்களும் மறுபிறப்பை எடுத்ததாக கருதினார். அப்படிப்பட்ட மகாபராக்கிரமசாலி சாதாரணமானவர் இல்லை பரசுராமர்னா எல்லாம் நடுங்குவாங்க. அப்படியே அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நடுங்குவாங்க. பரசுராமர் வராருன்னா கண்டிப்பாக எல்லோரும் ராஜாக்கள் நிறைய சத்திரிகளை வதம் பண்ணிட்டார். அதனால் ராஜாக்கள்லாம் நடுங்கி நின்றாங்க. அந்த பரசுராமர் அந்த பயத்தை போக்கணும் யாருன்னா ராமர் வந்த பிறகு தான். இனிமேல் சத்திரியர்கள் சுதந்திரமாக நடமாடலாம். பரசுராமர் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அப்படி பரசுராமர் போய்விட்டார் என்பதை கேட்டு உள்ளம் பூரித்த மகிழ்ந்த மன்னர் தானும் தன் புத்திரர்களும் மறுபிறவி எடுத்ததாகவே கருதினார் தசரத சக்கரவர்த்தி. விரைவில் அயோத்தி நகரை நோக்கி செல்லும்படி அந்த படைகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது அயோத்தியில் எப்படி இருக்குது, தம்பதிகள்லாம் வராங்களே, கல்யாண கோலத்தில் வராங்களே அந்த திவ்ய தம்பதிகள்லாம். அப்போ அங்கே ஒரே கொடி தோரணங்கள்லாம் கட்டப்பட்டு எல்லாம் கோலாகலமாக எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்காங்களாம் அயோத்தியாவாசிகள்லாம் அந்த தம்பதிகளை வரவேற்கிறதுக்கு. பாருங்கள், அவ்வளோ கோலாகலமாக அப்படி வரவேற்கிறாங்க. அழகான கொடி தோரண பாவட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மங்களமான வாத்தியங்களின் ஒளி நிரம்பியதும் அப்படி எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் மங்கள வாத்தியங்களும் ஒளி அப்படி அவங்க மேலதாள வாத்தியங்களோடு வரவேற்கிறார்கள் அந்த தம்பதிகளை. நீர் தெளிக்கப்பட்ட சீரான அரச பாட்டைகள் அந்த ரோடெல்லாம் நீர் தெளித்து கோலம் போட்டு அப்படி அழகாக பூக்கள்லாம் தூவப்பட்டு அழகாக அப்படி சீரும் சிறப்புமாக நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்படி அயோத்தியில் ஒளி நிரம்பியது, நீர் தெளிக்கப்பட்ட சீரான அரச பாட்டைகளை உடையதும் மலர் குவியல்கள் இறைக்கப்பட்டதும். அங்கே பார்த்தா பூலாம் தூவியிருக்காங்க வரத்துக்கு. மன்னரின் வருகையால் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்ற ஊர் மக்களாலும் ஆசீர்வாத கோஷங்களாலும் எழுப்புகின்றவர்களாலும் நிரம்பியதும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அணி செய்து கொண்டிருந்ததுமான அந்த நகரத்துக்குள் மன்னர் பிரவேசித்தார். நகர பொதுமக்களும் நகரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்தன பெரியோர்களும் சிறிது தூரம் முன்னேயே சென்று முன்னாடியே போய் வரவேற்கிறாங்களாம் அந்த பிராமணர்கள்லாம். திருவளர் நாயகர்களான புதல்வர்கள் பின்தொடர பெரும் புகழ் கொண்ட மன்னர் இமாலயம் போல விளங்கிய தனக்கு பிரியமான தன் மாளிகைக்குள்ள அப்படி எப்படி இருக்குமானா இமயமலை போல, இமயமலை சிகரம் போல இருக்குமா அவருடைய அரண்மனை. யார்? தசரத சக்கரவர்த்தியுடைய அரண்மனை அவ்வளோ பெருசாக இருக்குமா. இமாலயம் போல விளங்கி அவ்வளோ பெரிய, அவ்வளோ உயரமாக இருக்கும் அந்த மாளிகையானது. தன் மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார். எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் வசதிகளுடன் கூடிய மாளிகையில் தன் சுற்றத்தாரோடு மகிழ்ச்சியுடன் இருந்தார் மன்னர். பதகாத் வஜினிம் ரம்யாம் தூர்யோத்குஷ்ட நிநாதிதாம் சிக்தராஜபதாம் ரம்யாம் பிரகிர்ண குசுமோத்கராம் ராஜப்பிரவேச சுமுகைஹி பௌரைர் மங்களவாதிபிஹி சம்பூர்ணாம் பிராவிஷத் ராஜா ஜனோகிஹி சமலங்கிருதாம் பௌரைஹி பிரத்யுத்கதோ தூரம் திஜைஷ்ச புரவாசிபிஹி புத்திரர் அனுகத ஸ்ரீமத்பிஷ்ச மகாயசாஹ பிரவிவேஷ கிருஹம் ராஜா हिमवत् शत्रुषं प्रियं ननन्तस्व जनैः राजा गृहे कामे सुभोजितः कौसल्या च सुमित्रा च कैकेयी च सुमत्यमा वधुप्रतिगृहे युक्ता याश्चान्या राजयोषितः ततस्सीतां महाभागाम् ऊर्मिलां च यशस्विनीं कुशध्वज सुदेशोऽपि जगृहुर्नृपपत्न्यः पत्न्यः. அப்படி கௌசல்யம் சுமித்ரையும் நகர பொதுமக்களும் நகரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்தன பெரியோர்களும் சிறிது தூரம் முன்னேயே வந்து வரவேற்கிறார்கள். திருவளர் நாயகர்களான புதல்வர்கள் பின்தொடர பெரும் புகழ் கொண்ட மன்னர் இமாலயம் போல விளங்கிய தன் பிள்ளைகளோடு தன் பிரியமான தன் மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார் தசரத சக்கரவர்த்தி. அது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றக்கூடிய வசதிகளும் கூடிய மாளிகைக்குள் தன் சுற்றத்தாரோடு மகிழ்ச்சியுடன் இருந்தார் மன்னர். கௌசல்ய சுமித்ரையும் கைகேயியும் மற்றுமுள்ள அரச பத்தினிகளும் மருமகள்களுடன் பேசி பழகுவதில் மூழ்கி போனார்கள். அந்த குழந்தைகளோடு பேசினு ஜாலியாக
புது பெண்கள் இல்லையா, அப்படி விளையாடின்னு பேசின்னு ஆனந்தமாக காலத்தை கழிப்பாங்க. அதுலேயே முழுகி போயிட்டாங்களாம் அவங்க. அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்க. பெரும் பாக்கியசாலியான சீதையும் புகழ் கொண்ட ஊர்மிளையையும் மற்றும் குசத்வஜருடைய இரு பெண்களையும் மன்னரின் பத்தினிகள் அன்புடன் வரவேற்று அழைத்து சென்றார்கள். அப்படி இருக்கணும் மாமியார்னா. மருமகள்களை அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்க. வெண்பட்டு உடுத்தி கொண்டு சோபையுடன் விளங்கிய அவர்கள் அனைவரும் மாளிகைக்குள் இருந்த தேவாலயங்களில் மங்கள சொற்களால் தெய்வங்களை வழிபட்டார்கள். என்ன அழகான பாடல்களால் அங்கே இருக்கிற தேவாலயங்கள் பூஜா ரூம்லாம் இருக்கு இல்லையா, அரண்மனையில் பூஜா ரூம்லாம். இப்போ ராமருக்கு ஒரு மாளிகை எல்லாம் அங்கே ஒரு எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு பூஜை அறை இருக்கு இல்லையா எல்லார் வீட்லேயும். அதில் பெருமாளை வழிபடுவோம். ஸ்ரீ ரங்கநாதனை வழிபடக்கூடியவர்கள். அந்த ரங்கநாதனை குறித்து சீதை ஊர்மலாம் அழகான பாடல்களை பாடுவாங்களாம். பெருமாள் பாடல்கள்லாம் அருமையாக பாடுவாங்களாம். அந்த பாடல்கள் கேட்டு ஆனந்தப்படுவாங்க இவங்களாம். தசரத சக்கரவர்த்தி, கௌசல்யே, சுமித்ரே, கைகேயி, ராம லக்ஷ்மணர்கள், பரத சத்ருகன் இவங்களாம் அந்த 4 பெண்களும் அழகாக பாடுறதை கேட்டு ஆனந்தப்பட்டு நிற்பாங்க. அப்படி தெய்வீகமான பாடல்கள், பகவானுக்கு பண்ணுற பூஜைகள், அப்படின்னா அது ஒரு அந்த அரண்மனையில் எல்லா மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு தெய்வீகமான குடும்பம் இல்லையா, ராமருடைய குடும்பம். இப்படி அந்த அரசகுமாரிகள் வணங்கத்தக்கவர்களை வணங்கினார்கள். அவர்கள் தனிமையில் கணவன்மார்களோடு கூடியவர்களாய் மகிழ்ச்சியுடன் இன்பம் அனுபவித்தார்கள். மங்களால ததசீதா மகாபாகாம் ஊர்மிலாம் ச யசஸ்வினிம் குஷத்வஜ சுதேச்சோபி ஜக்ருஹன்ருபவத்னிய மங்களா ஆலாபணிச்சைவ சோபிதா க்ஷோம வாசசா தேவதா யதனான்யாஷு சர்வாஸ்தா பிரத்யபூஜயத்னே அபிவாத்தியாம்ச்ச சர்வாஜாஜ சுதாஸ்ததா ரேமிரே முதிதா சர்வா பத்ருபிஹி சகிதாரஹ குமாராஸ்ச மகாத்மானு வீரேன அப்ரதிமா புவி கிருததாரா கிருதாஸ்திராஸ்ச சதனா சுஹృஜனாः சுஸ்ரூஷமாணாः பிதரம் வர்த்தயந்தி நரஷபாः காலே காலே து நீதிஜ்ஞாः தோஷயந்தோ குரும் குணைः. கனிவான உள்ளம் படைத்த அந்த அரசகுமாரர்கள் உலகில் நிகரற்ற வீரியம் படைத்தவர்களாக, மனைவிகளை அடைந்தவர்களாக, அஸ்திர சஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர்களாக, செல்வ செழிப்புடையவர்களாக, நல்ல நண்பர்களுடன் கூடியவர்களாக இப்படி வாழ்ந்து வந்தார்கள். தர்மம் தெரிந்தவர்களாகிய அப்படிப்பட்ட கட்டிலும் காளைகளான அவர்கள் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு உரிய காலங்களில் தம் குருமார்களை தனது வினயத்தால் மகிழ்வர செய்தார்கள். தன்னுடைய பண்பானால வினயத்தினால் அப்படி சந்தோஷப்படுத்தின்னு வந்தாங்களாம் குருமார்கள்லாம், ராம லக்ஷ்மண பரத சத்ருகன்லாம். அப்பாவுக்கு பணிவிடை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க. பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு பணிவிடை பண்ணுறதுல கொஞ்சம் கூட அதில் தவற மாட்டார்கள். அப்படி இருப்பாங்களாம். அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. சிறிது காலம் சென்ற பின் மன்னர் தசரதர் தன் மகனும் கைகையின் மைந்தனுமான ரகுநந்தனன் பரதனிடம் சொன்னார், பிள்ளாய், கேகை மன்னனின் புதல்வனும் உன்னுடைய மாமனுமான யுதாஜித்து உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே தங்கியிருக்கிறார். தசரதை இவ்வாறு சொன்னதும் கைகையின் மைந்தன் பரதன் சத்ருகனுடன் கேகை நாடு செல்வதற்கு ஆயத்தமானான். சுசுருஷமானா பிதரம் வர்த்தயந்தி நரஷபாः காலே காலே து நீதிஜ்ஞः தோஷயந்தோ குரும் குணைः கஸ்யசித் பத காலஸ்ய ராஜா தசரத சுதம் பரதம் கைகேயி புத்திர அப்ரவித் ரகுநந்தனः அயம் கேகய ராஜஸ்ய புத்ரோ வசதி புத்திரக துவாம் நேதும் ஆகதோ வீர யுதாஜித் மாதரஸ்தவ ஸ்ருத்வா தசரதஸ்யைதத் பரத கேகேயி சுதः கமனாய அபிசக்ராம சத்ருக்ன சகிதஸ்ததா.
ஆப்ருச்சிய பிதரம் சூரோ ராமம் ச அக்லிஷ்ட காரணம் மாத்ருஷ்சாபி நரசிரேஷ்ட சத்ருக்ன சகிதோயோ. சூரனான அவன் தந்தையிடமும் யாருக்கும் துன்பம் தராத ராமனிடமும் ச அக்லிஷ்ட காரணம், எல்லாருக்கும் கிளேசம் கொடுக்காதவரான், அப்படியாப்பட்ட காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்தில் அக்லிஷ்ட காரணம், கிளேசம் இல்லாமல் எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு ராமர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி யாருக்கும் துன்பம் தராத ராமர் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லா காரியத்தையும் சுலபமாக எல்லா காரியத்தையுமே சுலபமாக செய்து முடிக்கக்கூடியவர் ராமர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி ராமரிடமும் தாய்மாரிடமும் விடைபெற்று கொண்டு சத்ருக்னனுடன் கிளம்பிட்டார் பரதன் அங்கே கேகை தேசத்துக்கு. யுதாஜித்து அவங்க மாமா இருக்கார் இல்லையா, அவர் கூட்டுன்னு போகிறதுக்காக வந்திருக்காரு. அப்படி அவங்க தம்பதிகளோட பரதனும் மாண்டவியும் சத்ருகுண சுதகீர்த்தியும் தம்பதிகளோடு கிளம்பி போகிறாங்க. அங்கே அவருக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை தசரத சக்கரவர்த்திக்கு. இருந்தாலும் மாமா ஆசையாக கூப்பிட்றதுனால சரி போயிட்டு வாப்பா, கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. யுதாஜித் பிராப்திய பரதம் சத்ருக்னம் பிரஹர்ஷிதः ஸ்வபுரம் பிராவிஷத் வீரः பிதா தஸ்ய தோஷः. மனமகிழ்ந்த யுதாஜித்து பரதனோடு சத்ருக்னனை அழைத்து கொண்டு கேகை நாட்டில் தன் நகரத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவர்களை கண்டு அவனுடைய தந்தை கேகை தேசத்து ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார். பரதன் சென்றதும் ராமனும் பலசாலியான லக்ஷ்மணனும் தெய்வத்திற்கு ஒப்பான தந்தைக்கு தேவைப்பட்ட பணிவிடைகள் எல்லாம் ராமலக்ஷ்மணன் தான் செய்து வந்தார்கள். பணிவிடைகளை செய்து வந்தார்கள். தர்மமே வடிவெடுத்தவராகிய ராமச்சந்திரமூர்த்தி தந்தையின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு நகர மக்களின் நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான பணிகளை செய்து வந்தார். யுதாஜித் பிராப்திய பாரதம் சத்ருக்னம் பிரஹர்ஷிதः ஸ்வபுரம் பிராவிஷத் வீரः பிதா தஸ்ய துதோஷः கதேச்ச பரதே ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலः பிதரம் தேவ சங்காசம் பூஜயாமாசு துஸ்ததா பிதராக்ஞாம் புரஸ்கிருத்ய பௌரகார்யாணி சர்வசः சகார ராமோ தர்மாத்மா பிரியாணி ச ஹிதானி ச மாத்ருப்ய மாத்ருகார்யாணி கிருத்வா பரமயந்திரிதः குருணாம் குருகார்யாணி காலே காலே அன்பபேக்ஷத. இப்படி அந்த தர்மங்கள்லாம் விடாமல் சொல்கிறாரு பாருங்க. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிட செய்தாராம், அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிட செய்தாராம், குருமார்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிட செய்கிறாராம், எதையுமே விடலையாம். அப்படி தர்மத்தின் வடிவமாகிய ராமன் தந்தையின் கட்டளைகளை சிலமேற்கொண்டு நகர மக்களின் நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான பணிகளை, அப்பா நீ பின்னாடி ராஜ்யத்தை ஆளணும், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் மக்களுடைய நல்வாழ்வு எப்படிலாம் நடத்தணுன்றதை தசரதர் சொல்லி கொடுத்த மாதிரியே ராமர் அது முன்னாடியே செய்கிறார். அவர் இயற்கையாகவே மக்கள் நல்வாழ்வுக்காக அந்த பணிகளை செய்கிறார். மிகுந்த கவனத்துடன் அன்னைகளுக்கு தேவையான பணிவிடைகளையும் குருமார்களுக்கு உகந்த பணிவிடைகளையும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப செய்து வந்தார் ராமலக்ஷ்மணர்கள். இவ்வாறு ராமனின் நற்குணங்களால் தசரதர் திருப்தி அடைந்தார். அந்தணர்கள், பட்டணத்து ஜனங்கள், நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனமகிழ்ந்தார்கள். ராமரிடத்தில் அவ்வளோ திருப்தி. ராமர் தன் குணங்களால் எல்லாரையும் கவர்றாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி எல்லாருக்கும் பணிவிடைகள் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து எல்லாரிடத்துல அன்பாக பழகி அப்படி எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. ஜனங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா ராமரை பார்த்த உடனே. அப்படி நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனமகிழ்ந்தார்கள். பிராணி வர்க்கங்களுக்கு எவ்வாறு பிரம்மதேவர் மிகவும் போற்றுதலுக்குரியவரோ அவ்வாறே புகழ்பெற்ற வீண் போகாத பராக்கிரமத்தோடைய மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் 4 குமார்களில் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். ஆமாம், சகல ஜீவராசிகளுக்கு பிரம்மதேவர் எப்படி போற்றுதலுக்குரியவரோ அவர் தானே படைத்தார் உலகத்தை. பிரம்மதேவர் தானே போற்றுதலுக்குரியவர். அப்படிப்பட்ட அந்த பிதாமகர் போல எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிறார்ல பிதாமகரா, அதாவது பிரம்மதேவர் ஒரு விதத்தில் எல்லாரும் படித்தார், அது தானே ஒரு விதத்தில் எல்லாருக்கும் அப்பா. அது மாதிரி ராமரை நினச்சாங்களாம். நமக்கு அப்பா யாருன்னா ராமர் தான். அதனால் மிக புகழ்பெற்ற வீண்பாகாத பராக்கிரமத்திலே மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் 4 குமார்கள் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். எல்லாருக்கும் தசரதற்கு அன்புக்குரியவர். ஏவம் தசரத பிரீதோ
தசரதற்கு அன்புக்குரியவராக இருந்தது மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் அன்புக்குரியவராக இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏவம் தசரத பிரீதோ, எல்லாருக்கும் ராமர் ரொம்ப பிடிக்கும். அப்பா தசரதருக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் ராமன்னா. ராமர் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் போய் செய்வாராம், அவரே பணிவிட பண்ணுவார். அப்படி பண்ணுவார் ராமர். ஏவம் தசரத பிரீதோ பிராமண நைகமாஸ்ததா ராமஸ்ய ஷீலவருத்தேன சர்வே விஷயவாசினः தேஷாம் அதியசா லோகே ராம சத்யபராக்கிரமः ஸ்வயம்பூர்யவ பூதானம் பபுவ குணவத்தரः. தன் குணங்களால் எல்லாரையும் கவர்ந்தார் ராமர். ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜஹார பகுன்றுதோன்னு மனஸ்வி தற்கதமனா நித்தியம் ஹிருதி சமர்ப்பித. ராமன் சீதையுடன் பல ஆண்டுகள் சுலகமாக இருந்தார். அன்புள்ளம் கொண்ட அவர் எப்போதும் அவளிடம் அன்பு கொண்டவராக தன் மனத்தில் இடம் கொடுத்திருந்தார். அவள் அன்யோன்யமாக, மனதளவில் அவர்கள் அன்யோன்யமாக இருந்தாங்களாம், மனதால் அப்படி இருந்தாங்களாம் அன்யோன்யமாக. ராமனுக்கு பிரியமான சீதை அவள் தந்தையார் ஜனகரால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அவளுடைய நற்குணங்களாலும் பேரழகினாலும் கவரப்பட்டாள். அவளிடம் மேலும் மேலும் அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. அதாவது ராமனுக்கு பிரியமான சீதை அவள் தந்தையால் ஜனகரால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் இல்லையா, அவளுடைய அது ஜனக மகாராஜனுடைய அன்புனால் மனமொப்பி ஜனக மகாராஜனுடைய சம்மதத்தினால் கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அவளுடைய நற்குணங்களாலும் சீதனுடைய நல்ல குணங்களாலையும் அவளுடைய பேர் அழகினாலும் கவரப்பட்டாள். அதாவது சீதை எதனால் ராமரை ரொம்ப பிடிக்குன்னா, சீதைக்கு தன் தந்தையால் கொடுக்கப்பட்டதுனால, ஆமாம், தான் விருப்பப்பட்டதுனால, தன் தந்தையே மரியாதையாக கொடுத்தார் ராமர். இவர் தான் உன் கதி, இவன் தான் காலம்பூரா உனக்கு கதி, இவனை தான் நீ அண்டி இருக்கணும் அப்படின்னு அப்பா தாரை வார்த்தை கையை பிடிச்சி கொடுத்தார் இல்லையா. அதனாலே அவ்வளோ கௌரவமாக ராமர் இடத்துல சீதைக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே அவ்வளோ கௌரவமாக அப்பாவால் கொடுக்கப்பட்டதுனாலே, அப்பா கைப்பிடிச்சு கொடுத்ததுனாலே இவரிடத்துல இவரை தெய்வமாக வணங்கத்தக்கவர் அப்படின்னு அவ்வளோ கௌரவத்தை பாராட்டுறான். அது மட்டும் இல்லை, ராமருடைய நற்குணங்களாலும் எவ்வளோ குணமா ராமரிடத்தில் அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறார். அது மட்டும் இல்லை, ராமருடைய பேர் அழகினாலும் கவரப்பட்டாள் ராமரிடத்தில். அதனால் சீதை இடத்துலையும் பார்த்தா மேலும் மேலும் ராமருக்கு அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. ராமரிடத்துல சீதைக்கு மேலும் மேலும் அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியாத்து சீதா ராமஸ்ய தாரா பித்ரு கிருதா இது. அதே மாதிரி அவரும் அப்பாவால் சீதை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சந்தோஷமாக அப்பா சம்மதத்தின் பேர் தானே சீதை எனக்கு கிடைச்சா அப்படின்றதுனாலே அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் சீதை இடத்துல. அப்படி முறையாக கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டதுனால தர்மத்தின்படி, தர்மத்தில் தான் பிரியப்படுவாங்க தர்மாத்மாக்கள். சீதையும் பதிவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர், ராமரும் மகா தர்மாத்மா. அதனால் ரெண்டு பேருக்குமே முறையாக கல்யாணம் நடந்ததுனால அதனால் சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஏன் வால்மீகி இந்த வாக்கியத்தை சொல்கிறார் யோசிச்சு பாருங்கள். அப்பா கொடுத்தது நல்லதோ கெட்டதோ, ஆனால் அப்பா அம்மாவால் கொடுக்கப்படணும், அதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறதே. அப்பா அம்மா சம்மதத்தோடு நடக்கணும். எது இருந்தாலும் அவர்கள் எது கொடுத்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பணும். நான் ஃபஸ்ட்டு அப்படி நம்பிக்கையோடு இது பண்ணோன்னா அந்த இல்லறமானது சௌக்கியமாக இருக்கும். அவளுடைய இதயத்தில் அவள் கணவருக்கு அவளிடம் இருந்ததைப் போலவே இருமடங்கு பிரியம் இருந்தது. மனத்திற்குள் இருந்தவைகளும் வெளியில் சொல்லப்பட்டவைகளுமான எல்லா விஷயங்களையும் அவளுடைய இதயங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டன. எல்லாம் பேச்சே கிடையாது. அவளுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு ராமர் சைகையினால் அவளுடைய குறிப்பினாலே தெரிஞ்சுப்பாரான். அவள் எதுக்கு பேசவே வேணாம். அவள் முகத்தை ஜாடையை பார்த்து, அவள் நடைவடையை பார்த்து, அவள் சிரிப்பை பார்த்து, அவள் முகம் சுளிக்கிறத பார்த்து, அதை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு வரான். ஓ, சீதை என்ன நினைக்கிறா, என்ன செய்ய போகிறா,
எப்படி நடந்துக்கிறா அப்படின்றத அவள் குறிப்பினாலே, அதாவது குறிப்பறிந்து நடந்து கொள்ளது இல்லையா, குறிப்பறிந்து அவளோட பழகுதல், அது அந்யோன்யமாக உள்ள தம்பதிகளுக்கு தான் அது புரியுமே தவிர மற்றவங்களுக்கு புரியாது. அவள் என்ன நினைக்கிறான்றது கணவனுக்கு புரிஞ்சிடும். அதே போல் கணவன் எந்த மூடில் வந்திருக்காரு, என்ன நினச்சிருக்காருன்றது மனைவிக்கு தெரிஞ்சிடும். இது குறிப்பறிந்து செயல்படுதல்னு அர்த்தம். இது புரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு சைகை காட்டினா போதும், சீதை புரிஞ்சிப்பா, அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பா. அதே மாதிரி சீதையை ஒரு முக ஜாடையை பார்த்து ராமர் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பார். இப்படி குறிப்புணர்ந்து நடந்து கொண்டு அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் அப்படி வாழ்க்கை நடத்தினாங்களாம் அந்த இல்லறமானது. பாருங்கள், அது அப்படியே சொல்கிறாரு பாருங்கள் இந்த இடத்துல, புரிந்து கொண்டார்கள். தஸ்யாஸ்ச பர்த்தா திரிகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே, ஹிருதயத்துக்குள்ள பரிவர்த்தனை நடந்துதான். அந்தர்கதம் அபிவியக்தம் ஆக்கியாதி ஹிருதயம் ஹிருதா, அந்த ஹிருதயபூர்வமான அந்யோன்யமான தம்பதிகள் இருக்காங்க பத்தியா, அவர்களுக்கு பிரிவே கிடையாது. யாராலும் பிரிக்க முடியாது. எந்த அசகாச தெய்வமே வந்தாலும் பிரிக்க முடியாது. அந்த ஹிருதயத்தில் ஒருமுகப்படணும். ஆமாம், அந்த தம்பதிகள் அப்படி இருக்கணும். வெளிப்புறமாக உடலால் ஒற்றுமையாக இருக்கிறதுன்றது, உடல் சந்தோஷத்துக்காக மட்டும் கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறதுன்றது ரொம்ப நாள் நீடிச்சிருக்காது அந்த உறவானது. மனதளவில் எப்போ இணைகிறார்களோ அப்போ உடலளவு இணைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தூரத்தில் இருந்தாலும் மனதளவில் அவங்க இணைஞ்சிருக்கும்போது அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. சூரியன் ஒளியை பிரிக்க முடியுமா? அது மாதிரி அந்த தம்பதிகளை பிரிக்கவே முடியாது. அவர்களுக்கு இவர் யாருன்றது, இவருடைய அந்தரங்கம் எப்படியாப்பட்டதாக இருக்கும், அவள் மனசை புரிஞ்சு எப்படின்றது நம்பிக்கையோடு இருக்க முடியும். மனைவி இடத்துல, மனைவிக்கும் கணவனிடத்தில் நம்பிக்கையோடு இருக்க முடியும். ஏன்னா அவருடைய மனசு என்னையே தான் நாடி இருக்குது, அப்படியாப்பட்ட உண்மையானவர் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குறிப்பறிந்து இருதயத்தை புரிஞ்சிக்கணும். ஆமாம், வெளிப்புறமாக பார்க்கறது நடவடிக்கை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. இருதயபூர்வமாக பழகணும். இருதயபூர்வமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையாக இருந்துட்டாங்கன்னா அப்போ அந்த அந்யோன்யமானது குறிப்பறிந்து நடந்து கொள்வாங்க. ஆமாம், என் கணவர் இப்படி தான், யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், இதுதான் உண்மை அப்படின்னு அவள் ஸ்டடியாக இருப்பாள். அதே மாதிரி என் மனைவி பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு அவளும் அப்படி உறுதியாக இருப்பாங்க. அந்த தம்பதிகளுக்குள்ள பிரிவு யாராலையும் நடுவில் யாரும் கெடுக்க முடியாது. அதனால் சீதையும் ராமனும் அப்படி வாழறாங்களாம். ஒருத்தர் பாருங்கள், பரஸ்பரம் அப்படி வராங்களாம். ஹிருதயபூர்வமாக பழகுகிறார்கள் அவர்கள். ஆமாம், உடல் அளவில் மட்டும் பழக்கம் வச்சுக்கல, ஹிருதயபூர்வமாக பழகுகிறார்கள் அவர்கள். அதுதான் விசேஷம். கணவன் மனைவினா என்ன, உடலோடு, ஆமாம், இருவரும் உடலோடு சேர்றது தான் சேர்க்கை நம்ம நினச்சின்னு இருக்கோம். அப்படி கிடையாது. மனசோடு இணைகிறது தான் உண்மையான திருமணம். ஆமாம், இருமணம் ஒரு மனமாக இணைந்திருத்தல் தான் திருமணம் சொல்லுவாங்க இல்லையா, அதான உண்மை. அப்படி இணைந்திருக்கிறாங்களாம் சீதையும் ராமனும். அப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்களாம், குடும்பம் நடத்துகிறாங்களாம். குறிப்பறிந்து குடும்பம் நடத்துகிறாங்க ரெண்டு பேரும். அப்படி தஸ்யாஸ்ச பர்த்தா திரிகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே அந்தர்கதம் அபிவியக்தம் ஆக்கியாதி ஹிருதயம் ஹிருதா தஸ்ய பூயோ விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா தேவதாபி சமாரூபே சீதா ஸ்ரீரிவ ரூபிணி. மகாலட்சுமி போல இருக்கிறாளாம் அவள் சீதை. மேன்மேலும் அவருடைய அன்புக்குரியவளானால் தேவதைகளுக்கு ஒப்பான ரூபலாவண்யம் பெற்றவளாம். யார்? ஸ்ரீரிவ ரூபிணி. ஆமாம், ஸ்ரீரிவ ரூபின ஸ்ரீ போல அப்படின்னா மகாலட்சுமி போல அழகுடையவள். மகாலட்சுமி இல்லை, மகாலட்சுமி போல அப்படின்னு சொல்லலாமா? மகாலட்சுமியே தானே. இதில் என்ன சந்தேகம்? என்ன தான் ஒழிச்சு மறைச்சாலும் மனித ஸ்திரீ, மனிதன் தான் ராமன் அப்படின்னு நீ தான் நரன் சொன்னாலும் அவன் நாராயணன்றது நிரூபணம் ஆயிடுது. என்ன தான் நரன் சொன்னால் கூட அந்த நரன் நாராயணன் அவன் தெரிஞ்சிடறானே. எப்படி இருந்தாலும் பரசுராமத்தில் கர்வத்தை அடக்கும் போது அந்த இடத்துல வெளிப்படுத்திட்டார் நாராயணன்றது. என்ன தான் ஒழிச்சாலும் மறைக்க முடியல பத்தியா. அதே மாதிரி சீதையும் என்ன தான் சாதாரண பெண், ஜனக மகாராஜுடைய பெண் அப்படின்னு என்ன தான் சொன்னாலும், தசரருடைய மருமகள் அப்படின்னு தான் சொன்னாலும் அவள் ஸ்ரீன்றது நிரூபணம் ஆயிடுது பாருங்க. மகாலட்சுமியோட நிரூபணம் ஆயிடுது. அந்த குணங்களை காட்டுறா பாருங்க வெளியே. கணவனுக்கு அப்படி பணிவிட பண்ணுறா. அந்த ஹிருதயபூர்வமாக கணவனுக்கு அன்பு செலுத்துறான்னு சொன்னால் அந்த அன்புக்கு
உண்டோ அடைக்கும் தாள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த அன்புக்கு ஒரு எல்லை உண்டா? கிடையாது. அதான் திவ்ய தம்பதிகளுடைய அந்த பழக்க வழக்கங்களை அப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி. லக்ஷ்மி தேவியின் தோற்ற பொலிவுள்ளவளுமான சீதை மேல் மேலும் அவருடைய அன்புக்குரியவளானால் ராஜரிஷியின் புதல்வரான அந்த ஸ்ரீராமன் மிகவும் மனம் கவர்பவளும் பேரன்பு கொண்டவளும் மிக சிறப்பான அரசின் கன்னிகையுமான அவளுடன் சேர்ந்து மிகுந்த சோபையுடன் விளங்கிய திருக்காட்சி தேவாதி தேவனும் எங்கும் நிறைந்தவருமான மகாவிஷ்ணு லட்சுமியோடு சேர்ந்திருப்பதைப் போல இருந்தது. எப்படி முடிக்கிறார் பாருங்க பாலகாண்டத்தை, ஸ்ரீயப்பதியாக முடிக்கிறார். விஷ்ணுரிவ அமரேஷ் விபுகு ஸ்ரீயா விஷ்ணுரிவ அமரேஸ்வரஹா. பாருங்க அப்படி அழகாக லக்ஷ்மி நாராயணனாக முடிக்கிறார். அந்த லக்ஷ்மி நாராயணன் தான் இப்போ இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாலகாண்டத்தில் அழகாக சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அந்த லக்ஷ்மி நாராயணன் வேலை இல்லை, இந்த சீதாராமன் வேலை இல்லை அப்படின்னு இங்கே உண்மையை உடச்சிடாரு பாருங்க வால்மீகி. பாருங்க தயாச ராஜரிஷி சுதோ அபிராமயா சமே யுவானுத்தம ராஜகன்யா அதீபராம சுஷுபே அதிகாமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா அமரேஸ்வரக. அப்போ இவ்வளோ நேரம் மனுஷனாக வர்ணிச்சதெல்லாம் சும்மா ஒரு விடம்படம் தானே. அப்போ இவ்வளோ நேரம் வால்மீகி சீதைக்கு ராமருக்கு கல்யாணம் நடந்தது, அதுபோல் கபில்ல வளைச்சார், இது பண்ணது பேசினார், ஜனக மகாராஜனுடைய வம்சம் சூரிய வம்சம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்ததெல்லாம் ஒரு விடம்படம் தானே. இங்கே லாஸ்ட்டில் உண்மையை உடைச்சிடாரு பாருங்க. எவ்வளோ உண்மை நினச்சிட்டிங்களா? மனுஷியும் நினச்சிங்களா? மனுஷனும் இல்லை மனுஷியும் இல்லை, அவர்கள் சாட்சாத் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு உடைக்கிறார் லாஸ்ட்டில். பாலகாண்டம் முடியும் போது உண்மையை சொல்லிடுறாரு பாருங்க. அது மனுஷனாக ஒரு நாடகம் நடிக்கிறாங்க அப்படின்னு காண்பிச்சிடாரு பாருங்க வால்மீகி. அதுதான் லக்ஷ்மி மணாளன் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வைகுண்டத்தில் தான் சேர்ந்துருக்காங்களே, இப்போ அயோத்தியில் சேர்ந்துருக்காங்க. அயோத்தியை வேற இல்லை, வைகுண்டம் வேற இல்லை. அயோத்தியை தான் வைகுண்டம். இப்போ சேர்ந்துருக்கிறாங்க சீதாராமன் அப்படின்னு அழகாக சொல்கிறார். விபுன்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை வாய்ந்தவர், எதையும் செய்யக்கூடியவர் இல்லையா. விபுனா எங்கும் வியாபிச்சாரும் ஒரு அர்த்தம் இல்லையா. விபுனா ஒரே வார்த்தை இறைவன். ஆமாம், எல்லா விதமான அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. விபுனா உயர்ந்தவர், அப்படிப்பட்டவர். ஒரு விதத்தில் பார்த்தா விபுனா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். சரி. தயாச ராஜரிஷி சுதோ அபிராமையா சமே யுவானுத்தம ராஜகன்யா அபிராமையா. ராமநாமத்தை எப்படிலாம் பயன்படுத்துகிறார் பாருங்க வால்மீகி. விளையாடுவார் இந்த ராமநாமத்தில் வச்சு, அருமையாக சொல்லுவார் பாருங்க. பிரியாத்து சீதா ராமஸ்ய தாரா பித்ருக்ருதா இது குணாத் ரூப குணச்சாபிகி பிரீதி பூயோ அப்யவர்த்தத. அருமையாக சொல்லுவார். நற்குணங்களாலும் பேர்களிலாலும் கவரப்பட்டாள் அப்படின்னு சொல்கிறார். தஸ்யாச்ச பர்த்தா திரிகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே அந்தர்கதம் அபிவியக்தம் ஆக்கியாதி ஹிருதயம் ஹிருதா தஸ்ய பூய விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா தேவதாபி சமாரூபே சீதா ஸ்ரீரிவ ரூபிணி. தயாச ராஜரிஷி சுதோ அபிராமயா தயாச ராஜரிஷி சுதோ அபிராமயா சமே இவானுத்தம தயாச ராஜரிஷி சுதோ அபிராமயா சமே இவா அனுத்தம ராஜகன்யா அதீபராம சுஷுபே அதிகாமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா அமரேஸ்வரः. இத்தியாச ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே பாலகாண்டே சப்ததிதம சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணே பாலகாண்டே சம்பூர்ணः. இந்த 77ஆம் சர்க்கத்தோட பாலகாண்டம் பூர்த்தியாகுது. பகவான் லக்ஷ்மிபதியாக ஸ்ரீயப்பதியாக பகவான் ஆனந்தமாக காலம் கழித்து கொண்டிருக்கிறார் அயோத்தியில். அதோடு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இனிமேல் அயோத்திய காண்டம் அடுத்த பகுதியில் நம்ம பிரவேசிப்போம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஹர நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா. சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். जय जानकी कांत स्मरण. जय जय राम राम. गोपिका जीवन स्मरण. गोविंदा गोविंदा. हर नम पार्वती पदे हर महादेव. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. सीतापदे राम 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 राम.
ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संगीत की जय. श्रीमद् वाल्मीकि रामायण की जय. राम 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 राम.